அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருக்குர்ஆனின் இலக்கிய நயம் என்ற தொடர் உரையில் 8வது நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். திருக்குர்ஆனில் நேரடியான பொருளில் இல்லாமல் இலக்கிய நோக்கத்தில் பயன்படுத்தப்பட்ட வசனங்களை தேர்ந்தெடுத்து அவற்றில் உள்ள இலக்கிய சுவையை நம்ம அறிந்து வருகிறோம். அந்த வகையில் திருக்குர்ஆனில் முக்கியமான ஒரு மனிதன் மகிழ்ச்சி அடையக்கூடிய, சந்தோஷம் அடையக்கூடிய, மனநிறைவு அடையக்கூடிய செய்திகளை சொல்லும் பொழுது குர்ஆன் ஒரு வித்தியாசமான ஒரு சொல்லை பயன்படுத்துகிறது. அதாவது கண் குளிர்ச்சி அப்படிங்கிறத குர்ஆன் பயன்படுத்துகிறது. ஒரு மனிதனுக்கு அழகான வாழ்க்கை அமைந்திருக்கிறது, நல்ல பிள்ளை குட்டிகள் இருக்கிறார்கள், காசு போன வசதிகள்லாம் இருக்கிறது, மனசெல்லாம் நிறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்வதாக இருந்தால் இவ்வளையும் சொல்வதற்கு நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தணும். இதை நிறைய வார்த்தைகள் இல்லாமல் ஒத்த சொல்லில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அத்தனை அர்த்தத்தையும் உள்ளடக்கி அது கண் குளிர்ச்சியாக ஆக்கியிருக்கு. கண் குளிர்ச்சிங்கிற வார்த்தையை, குர்ரத்துல் ஐன் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். மனிதனுடைய உறுப்புகளில் அவன் சரியான சந்தோஷமாக இருக்கிறான் என்பதை அவனுடைய கையை வச்சு காட்ட இயலாது, அவனுடைய காலை வச்சு காட்ட முடியாது, அவனுடைய மூக்கை வச்சுக்கிட்டு இவன் சந்தோஷமாக இருக்கான்ட்டு கண்டுபிடிக்க முடியாது. கண்ணை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஒரு மனிதன் மனம் நிறைஞ்சிட்டான், சந்தோஷமாக இருந்தான்னு சொன்னால் அந்த கண்களில் அந்த மகிழ்ச்சி தெரியும். கவலையும் கண்களில் தெரியும், மகிழ்ச்சியும் கண்களில் தெரியும். முழு சந்தோஷமாக ஒருத்தன் இருக்கிறான் என்பதை கண்ணை பார்த்தோன்னு விளங்கி கொள்ளலாம். இவன் பயங்கர சந்தோஷமாக இருக்கிறான். ஒரு புது மாப்பிள்ளையுடைய கண்ணை பாருங்கள், அதில் ஒரு மகிழ்ச்சி பளிச்சுன்னு தெரியும். அப்போ ஒருத்தனுக்கு குழந்தை பிறந்த ஒரு சந்தோஷமான செய்தியை கேட்டாண்டு வைங்க, அப்போ அந்த மகிழ்ச்சியான அந்த செய்தியை சொல்லும்போது அந்த கண்களில் அப்படி வித்தியாசத்தெல்லாம் வச்சுக்கிறான். ஒரு சின்ன ஒரு உறுப்பாக தான் இருக்கிறது, இருந்தாலும் அந்த கண்ணிலேருந்து கோபத்தையும் கண்ணில் காட்ட முடியும், கவலையும் காட்ட முடியும், சந்தோஷத்தையும் காட்ட முடியும். கோபமாக இருக்கிற ஒரு முறைச்சி பார்க்குறாங்கல்ல, அது கண்ணைத்தானே கொண்டு தானே பார்க்குறான். அது ஒரு சைஸாக உருட்டி பார்க்கும்போது இவன் கோபமாக இருக்கிறான் அப்படின்னு விளங்கிக்கிறோம். அந்த மாதிரி மனிதனுக்கு ஏராளமான பாக்கியங்கள் கொடுக்கப்பட்டு அவனுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை, மனசு சந்தோஷமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்வதற்கு குர்ஆன் பயன்படுத்துகிற வார்த்தையில் ஒன்று குர்ரத்து ஐன், கண் குளிர்ச்சி அப்படிங்கிறத பயன்படுத்துகிறான். இது கண் குளிர்ச்சின்னு சொன்ன உடனே கண்ணை தொட்டு பார்த்தா ஜில்லுன்னு இருக்குன்னு அர்த்தமா? கண் குளிர்ச்சிக்கு நேரடி அர்த்தம் என்ன? கண் குளிராக இருக்குன்ற அர்த்தம். கண்ணை தொட்டு பார்த்தோம்னா ஜில் ஐஸ் மாதிரியாக இருக்கும், ஐஸ் கட்டி வச்ச மாதிரி உறைஞ்சி போயிருக்குமா? அப்படிலாம் கிடையாது. கண் குளிர்ச்சியாகலாம் இருக்காது. அது போமாட எல்லா உறுப்புகளும் என்னென்ன டெம்பரேச்சரில் இருக்கிறதோ அந்த மாதிரி தான் கண்ணும் இருக்கும். அப்போ கண் குளிர்ச்சின்னு சொல்வதற்கு நேரடி அர்த்தம் செய்ய முடியுமா? நேரடி அர்த்தம் செய்ய யாருடைய கண்ணும் குளிர்ச்சியாகலாம் இருக்காது. அப்போ கண் குளிர்ச்சிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறான். அது கண் குளிர்ச்சியை கொண்டு கருத்து என்ன நினைக்கிறான்னு சொன்னால் உங்களுக்கு ஃபுல் சந்தோஷம், முழு மனநிறைவு அப்படிங்கிறத பயன்படுத்துகிறான். இது பல இடங்களில் இந்த வார்த்தையை பல விஷயங்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், நம்மை அல்லாஹ் துவா செய்ய சொல்லி கற்றுத்தர்றான். எப்படி கற்றுத்தர்றான்னு கேட்டால், உள்ளதீன யகூலுன ரப்பனா, எங்கள் இறைவா, ஹப்லனா, எங்களுக்கு வழங்குவாயாக, மின் அஸ்வாஜினா, எங்கள் வாழ்க்கை துணைவரில் இருந்தும், ஒதுர்ரியாத்தினா, எங்களுடைய சந்ததிகளில் இருந்தும் எங்களுக்கு தருவாயாக, குர்ரத் ஆயுனின், கண் குளிர்ச்சியை எங்களுக்கு தருவாயாக. எங்கள் மனைவியை பார்த்தால் கண் குளிரணும், எங்கள் பிள்ளைகளை பார்த்தால் கண் குளிரணும். எங்கள் மனைவியரிடம் இருந்தும், மனைவின்னா பொம்பளையாக இருந்தால் கணவன் வச்சுக்கலாம், எங்களுடைய வாழ்க்கை துணையிடம் இருந்தும் எங்களுடைய பிள்ளைகளிடமிருந்தும் எங்களுக்கு ஒரு கண் குளிர்ச்சி ஏற்படுத்துவாயாக என்று நல்லடியார்கள் துவா செய்வார்கள் என்று அல்லாஹ் கற்றுத்தர்றான். நீங்கள் அல்லாட்ட நிறைய பங்களாகார் அப்படிலாம் கேட்குறத விட, இறைவா எனக்கு கண் குளிர்ச்சியை தாண்டு கேட்டி நான் எல்லாம் அடங்கினதில்லை. கண் குளிர்ச்சியை தாண்டு ஒத்த வார்த்தையை சொன்னீங்க என்று சொன்னால், கண் குளிர்ச்சிங்கிறத எப்போ கண்ணில் ஒரு மலர்ச்சி வரும் என்று சொன்னால் எல்லா வகையும் முழுமையான திருப்தி அடைஞ்சாதான். முழுமையான அளவில் காசு நல்லா இருக்குது, மனைவி நல்ல மனைவியாக இருக்கிறா, புள்ள குட்டி நல்லா இருக்கிறாங்க, அழகான வீடு இருக்கிறது, புள்ள குட்டியெல்லாம் சொந்த பந்தங்கள் அண்ணன் தம்பி எல்லாமே நல்லா இருக்கிறாங்க, எந்த குறையுமே இல்லைன்னு சொல்லும் பொழுது இவ்வளவையும் ஒருத்தன் கேட்பதாக இருந்தால் அதுக்கு என்ன கேட்டால் போதும், இறைவா எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தந்துவிடு அப்படின்னு சொல்லிவிட்டால் அதில் எல்லா விதமான கவலையும் தீர்ந்து மன நிறைவு கிடைக்கிற மாதிரி ஒரு அர்த்தம் அதில் வருகிறது. அது மாதிரி ஒஜால்நாளில் முத்தகீன இமாமா, முத்தகீன்களுக்கு இறையச்சமுடையவர்களுக்கு எங்களை தலைவராக ஆக்குவாயாகன்னு அந்த துவாவில் சின்ன துவா தான்
ரப்பனா எங்கள் இறைவா, இதை மனப்பாடம் பண்ணி கூட நீங்கள் சொல்லலாம். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா ஒதுர்ரியாத்தினா குர்ரத் ஆயுனின் வஜால்னா லில் முத்தகின் இமாமா. சின்ன ஒரு வார்த்தை குரானில் கற்றுத்தர ஒரு துவா. இதை அப்படி மனப்பாடம் பண்ணி நீங்கள் அரபில் கூட 25வது சூறாவில் 74வது வசனம் இதுலேயும் நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம். ஆனால் இந்த பிரார்த்தனைகள் அதிகமாக நீங்கள் யாரும் செஞ்சு கேட்க மாட்டீங்க. குரானில் எல்லாம் கற்றுத்தர்றான். இந்த பிரார்த்தனைகளை மத குருமார்கள் பள்ளிவாசலில் இந்த மாதிரி துவாவை செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு கற்றுத்தர்ற துவாக்கள்லாம் இதை இருக்காது. ஆனால் இது என்ன இருக்குது, அல்லாஹ் கற்றுத்தரான். உள்ளது நீ கூடுவன நல்லடியார்கள் இந்த துவாவை செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி கற்றுத்தருகிறான். அந்த கற்றுத்தர்ற துவாவில் முக்கியமாக என்ன சொல்கிறான்னு கேட்டால் கண் குளிர்ச்சி. அதாவது எதில் கண் குளிர்ச்சிங்கிறான்? எங்கள் மனைவிமார்களில் எங்களுக்கு கண் குளிர்ச்சி, எங்களுடைய பிள்ளைகளால் எங்களுக்கு கண் குளிர்ச்சி. கண் குளிர்ச்சி என்றால் மன நிறைவுன்னு அர்த்தம். கண் சொல்கிறது கண், கருத்து மனசை நாடுகிறோம். என்ன சொல்லுது? கண்ணை பற்றி சொல்லுது. கண் குளிர்ச்சிக்கு கண்ணுக்கு கண்ணுங்கிற அர்த்தமும் கிடையாது, குளிர்ச்சிக்கு குளிர்ச்சிங்கிற அர்த்தமும் கிடையாது. இந்த கண் குளிர்ச்சி எதுக்கு இதை சொல்கிறாங்கன்னு சம்மந்தம் என்னன்னு கேட்டால், எல்லா மகிழ்ச்சியும் கண்ணில் தான் தெரியும். மனிதனுடைய எந்த உறுப்புகளையும் அவன் காலை பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கான்னு சொல்ல முடியுமா? முதுவை பார்த்துவிட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்கான்னு சொல்ல முடியுமா? அவனுடைய எந்த உறுப்பை பார்த்துவிட்டேன் அவன் மகிழ்ச்சியாக இருக்கான்னு சொல்ல முடியாது. கண்ணை பார்த்துட்டு சொல்ல முடியும். அவள் கண்ணில் தான் எல்லாம் பிரதிபலிக்கிற காரணத்தினால அந்த கண் குளிர்ச்சிங்கிற வார்த்தையை சொல்லி அதிலிருந்து மன நிறைவுங்கிற கருத்தை தரக்கூடிய ஒரு இலக்கியத்தை எல்லாம் சொல்லியிருக்கிறான். இது 25வது சூறாவில் 74வது வசனம். அதே மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஒரு சம்பவத்தை 19வது சூறாவில் 26வது வசனத்தில் சொல்லுகிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து அவங்களுக்கு குழந்தை கொடுக்கப்படுகிறது. குழந்தை கொடுத்த உடனே அப்போ அவங்க கரு உண்டாயிட்டாங்க. கரு உண்டாயிட்டாங்கன்னா எல்லோரும் கேட்பாங்கல்ல, நீ எப்படி கரு உண்டானே? நீ உனக்கு கணவன் கிடையாது, கணவன் இல்லாத நேரத்தில் எப்படி உனக்கு கரு உண்டானுச்சுன்னு எல்லோரும் கேட்பாங்க. அப்போ கேட்குவாங்க என்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு வழியை சொல்லி கொடுக்குறான். அவங்க எப்படி இதை டீல் பண்ணுவது, மக்களுடைய பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணுவது என்பதற்காக வேண்டி ஒரு வழியை சொல்லி கொடுக்குறான். எப்படி சொல்லி கொடுக்குறான்னு கேட்டால், இப்போ குழி ஒஷரபி, நீ அந்த நல்லா சாப்பிடு, நல்லா பருகு ஓ கர்ரி ஐனா, கண் குளிர்ச்சி அடைந்து கொள்வாயாக, மன நிறைவாரி. இந்த மாதிரி நமக்கு புள்ள உண்டாரிச்சு எவனா கேட்பானாலும் கவலைப்படாத, மன நிறைவாக நீ இருப்பாயாக. இப்போ இம்மா தரையின்ன மினல் பஷரி அகதன், எந்த ஒரு மனிதரையாவது நீ கண்டால் பொக்குலின்னு சொல்லிவிடு, இன்னி நதர்த்துல் ரஹ்மானி சௌமன், நான் இறைவனுக்காக ஒரு நோன்பை நான் நேர்ச்சை செய்து விட்டேன். ஃபொலன் கல்லிமல் யௌம இன்சியா, இன்றைக்கு நான் எந்த மனுஷத்தையும் நான் பேச மாட்டேன், பேசாமல் இருக்கிற நோன்புக்கு நேர்ச்சை செஞ்சிட்டேன். நமக்கு அது கிடையாது. முந்தைய சமுதாயத்தில் மௌன விரதம்னு ஒன்று இருந்திருக்கிறது. நமக்கு நான் மௌன விரதம்னு இருக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கான்னு கேட்டால் அனுமதி இல்லை. முந்தைய சமுதாயத்துக்கு உள்ள விஷயம் நமக்கு தடுக்கப்படாமல் இருந்தால் நம்மளும் செய்யலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச மாதிரி நான் இறைவனுக்காக இன்னைக்கு ஒரு நாள் பூரா பேச மாட்டேன், அல்ல இறைவனுக்காக ஒரு 4 மணி நேரம் பேச மாட்டேன், ஒரு மாதத்துக்கு பேச மாட்டேன், அப்படியெல்லாம் இருக்கலாமான்னு கேட்டால் முந்தைய சமுதாயத்தில் இருக்க போய் தான் எல்லாம் கற்றுக் கொடுக்குறான். நீ இறைவனுக்காக நான் நோன்பு நோட்டு இருக்கிறேன், அதனால் ஃபலன் கல்லிமல் யௌம இன்சியா, இன்றைக்கு எந்த மனுஷத்தையும் நான் பேச மாட்டேன்னு சொல்லியிருப்பது. எதாவது கேட்டாங்கன்னா அப்படின்ற மௌன விரதம்ன்றணும். அப்போ என்ன பிரச்சனை என்ன காரணம் கேட்க மாட்டாங்க. அப்போ இந்த கேட்குற தப்பிப்பதற்கு எல்லாம் என்ன கற்றுக் கொடுக்குறான்னு கேட்டால், குழந்தை பிறந்த பிறகு அந்த சந்தேகம் குழந்தையை கொண்டே தீரும். இந்த குழந்தையை பற்றி நான் நல்லாவுடைய அடியாருன்னு பிறந்தவுடனே பேசணுச்சின்னு சொன்னால் ஏதாவது இவங்க எடுத்து பேச முடியாதுல்ல, கேள்வி கேட்க முடியாது. அதனால் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், மனிதர்கள் யாராவது சந்திச்சாயானால் இந்த மாதிரி நான் நோன்பு வச்சுருக்கேன் பேச மாட்டேன்னு சொல்லுன்ட்டான். ஆனால் இதை முன்மாதிரியாக கொண்டு நம்ம மௌன விரதம் இருக்கலாமான்னு கேட்டால் இருக்கக்கூடாது என்பதற்கு ரசூலுல்லாஹ் ஒரு வழிகாட்டியிருக்கிறாங்க. என்ன வழிகாட்டுறாங்கன்னா, ஒரு நாள் பயான் ஜும்மா உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். நிகழ்த்திட்டு இருக்கும்போது வெளியே வரைக்கும் தெரியும், ஓப்பன் தட்டு பந்தல் தானே, அது மாதிரி இருக்கனால உள்ளே இருக்கிற ஆளுக்கு தெரிகிற மாதிரி அந்த வாசலுக்கு வெளியே யாராவது நின்றா கூட உங்களுக்கு தெரியும். பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் வெயிலில் நின்றுட்டே இருக்கிறார். இங்கேருந்து இப்போ உரை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள். வெளியில் ஒரு ஆள் நிற்கிறார். மேலே வெயில் படுது. வெயில் பட்டால் யாராவது நிற்பாங்களா? உள்ளே ஓடியாந்துருவாங்க. ஆனால் அவர் வெளியில் நிற்கிறார், வெயிலில் நின்றுட்டுருக்கிறார். ரொம்ப நேரம் பார்க்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஆள் ஏன் நிற்கிறாருங்கிறாங்க. அவர் பர்பஸாக தான் நிற்கிறார், வேணும்னு தான் நிற்கிறாரு. எதுக்கு நிற்கிறாருன்னு கேட்டால், யாரிடமும் பேசுவதில்லை என்று அவர் நேர்ச்சி செஞ்சிட்டார். வெயிலே நிற்கிறது என்று நேர்ச்சி செஞ்சு விட்டார். அது நோன்பு வைப்பதாக நேர்ச்சி செஞ்சு விட்டார்னு ரசூலுல்லாஹ்ட்ட எடுத்து சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அவர் செஞ்ச நோன்பை மட்டும் நிறைவேற்றிட்டு, அவர் வெயிலில் நிற்கணுங்கிறது மார்க்கத்தில் உள்ளது கிடையாது, பேசவே மாட்டேங்கிறார அது மார்க்கத்தில் உள்ளது கிடையாது, உள்ளே வர சொல்லுங்கள் பேச சொல்லுங்கிறாங்க. பேச மாட்டேன்னு நேர்ச்சி செஞ்சாருன்னா அது முடிச்சிடணும். பேச மாட்டேங்கிறது ஒரு இபாதத்து கிடையாது.
பேசாமல் இருக்கிறது நோன்புடைய வகையில் வராது. முந்தைய உம்மத்துக்கு இருந்திருக்கு. அது அல்லாஹ்வுடைய குர்ஆனே சொல்லுதில்ல. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததுனால முந்தைய சமுதாயத்துக்கு மௌன விரதம்னு ஒன்று இருந்தது. நமக்கு இருக்குதான்னு கேட்டால் இந்த ஹதீஸ் இல்லாட்டி நம்மளும் இருக்குன்னு சொல்லிடுவோம். ரசூலுல்லாஹ் அப்படி தடுக்கலைன்னு சொன்னால் முந்தைய சமுதாயத்துக்கு உள்ளதால் எடுத்து சொல்கிறான்ல, அது நமக்கு சட்டம் தான் ஆக்கியிருப்போம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு வந்து மௌன விரதம் கிடையாது, வெயிலில் நிற்கிறதும் கிடையாது, 3 நேர்ச்சை பண்ணியில் நோம்பு மட்டும் வச்சுக்க, அது மார்க்கத்தில் உள்ளது, மற்ற ரெண்டையும் செய்யாதுன்னு உள்ளே வந்து உட்கார சொல்லிவிட்டாங்க. அப்போ அதனால் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம அது பிரச்சனை இல்லை. இதில் என்னன்னு கேட்டால், உனக்கு கண் குளிர்ச்சி அடைவாயாகன்னு சொல்வதன் மூலமாக ஒரு அந்த இது வந்து ஒரு பெண்ணுடைய பார்வையில் பார்த்தா அது விளங்கும். இதை வந்து யாராலையும் இதை ஏற்றுக்கிற முடியாது. பெண்களால் வந்து கருவடைஞ்சிட்டாங்க, கற்பம் ஆயிட்டாங்கன்னு வைங்க, புருஷனோடு இருந்து கற்பமானால் தான் அது மகிழ்ச்சியாக அதை காட்டிக்கிடுவாங்க. கணவன் இல்லாமல் கற்பமானால் அவங்க தப்பு செய்யலன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் ஊர் உலகம் என்ன செய்வான்? ஊர் உலகம் ஏற்றுக்கிற மாட்டான்ல, விமர்சனம் பண்ணுவான்ல, பல விதமாக கிண்டல் பண்ணுவான்ல. அப்படிங்கும்போது பெரிய பயங்கரமான மன உளைச்சலுக்கு அவங்க ஆளாகிடுவாங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், உனக்கு மன உளைச்சல் வராது, உனக்கு கண் குளிர்ச்சி நான் தந்துட்டேன், கண் குளிர்ச்சியாக இருப்பாயாகன்னு என்ன அர்த்தம்? இது ஒரு பிரச்சனையாக அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு இறைவனுடைய ஆற்றலால் இந்த குழந்தை உருவாகிறது. அதை வந்து இறைவன் அதை சரியான முறையில் நம்மளை வழி நடத்தி கொண்டு போவான்னு நினச்சதுனால தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கற்பமாயிட்டமே இப்போ கேட்பாங்கள 9 மாதம் 10 மாதத்துக்கு ஒருத்தனுக்கு பதில் சொல்லியே மாளாத. அப்படி வரும்போது பெரிய ஒரு உளைச்சலுக்கு ஆளாவாங்கல்ல, அந்த உளைச்சல் இல்லாமல் நீ வந்து கண் குளிர்ச்சியாக இருப்பாய், கண் குளிர்ச்சியாக இருப்பாய்ங்கிற வார்த்தையை அங்கே கர்ரி ஐனா, நீ கண் குளிர்ச்சியாக இருப்பாயாங்கிற. கண் குளிர்ச்சிக்கு என்ன அர்த்தம்? இங்கேயும் கண் குளிர்ச்சி கிடையாது. இப்போ இதனால் ஏற்படக்கூடிய அந்த டென்ஷன் அவங்களுக்கு இருக்காது, இதனால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல் அவங்களுக்கு இருக்காது, இதனால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள், விமர்சனங்களை கொண்டு கலங்குதல், கவலைப்படுதல், துன்பப்படுதல் எதுவுமே இருக்காது. எல்லாமே இல்லாமல் முழு சந்தோஷமான இருப்பாய், முழு மகிழ்ச்சியாக இருப்பாய் என்பதை சொல்வதற்கு பதிலாக கண் குளிர்ச்சியாக இருப்பாய்ன்னு நல்லா சொல்கிறான். இப்போ கண் குளிர்ச்சின்னு சொல்வது வார்த்தை வந்து கண் குளிர்ச்சி, அதை கொண்டு கருத்து என்னன்னு கேட்டால் மன சந்தோஷத்தில் நீ இருப்பாய். இது இப்போ சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் இல்லை. பொதுவாக இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு நடந்தால் உலகம் பூரா காரி துப்பிட்டு போயிடுவாங்க. அப்படியான ஒரு விஷயமாக இருந்தாலும் உனக்கு அது வராது. உனக்கு கண் குளிர்ச்சி மனசு அல்லாதான மாற்றுறது கல்புல உள்ளதை. ஒரு சிலருக்கு வந்து எவ்வளோ பெரிய விஷயம் வந்தாலும் அதை கலங்காமல் தைரியமாக நிற்பாங்க. சில ஆளுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை இருந்தால் கணக்கி துடிச்சு போய் செத்து போயிடுவாங்க. அப்படிலாம் இருக்குது. இவங்களுக்கு அந்த வலிமையை எல்லாம் கொடுத்துருக்குறான். அதை சொல்வதற்கு எல்லாம் பயன்படுத்தின வாசம் என்னென்னு கேட்டால் கர்ரி ஐனா, நீ கண் குளிர்ச்சியாக இருப்பாயாகங்கிறப்ப கண் குளிர்ச்சிங்கிற வார்த்தை இலக்கிய சொல், நேரடி அர்த்தம் கிடையாது. கண் குளிர்ச்சின்னோட மரியம் அலைஹிஸ்ஸலாம் கண்ணு நல்லா குளிர்ந்து போய் இருந்துச்சுன்னு அர்த்தம் செய்யக்கூடாது. சந்தோஷமாக இருந்தாங்கன்னு அர்த்தம் செய்யணும். கண் குளிர்ச்சிங்கிற வார்த்தை இருக்கும். நம்ம அர்த்தம் கருத்து என்ன கொள்ளணும்? மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அப்படின்னு கொள்ளணும். அதே மாதிரி வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வந்து மூசா நபி பிறக்கிற அந்த காலத்தில் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த பிறக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் வந்து ஆம்பளையெல்லாம் பார்த்து கொள்கிறான் ஃபிரௌன். எங்கெங்கெல்லாம் பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளை பிறக்குதோ ஒரு வருஷத்தில் அவள் செய்கிறான். அப்படி ஏதோ ஒரு வருஷத்தில் இல்லை, எப்போ பார்த்தாலும் கொண்டுட்டு இருந்து ஆம்பளை இருக்க மாட்டாங்கல்ல, எப்போ பார்த்தாலும் பெறக்கூடிய ஆம்பளையெல்லாம் கொண்டுறாங்கன்னு சொன்னால் ஆண் வர்க்கமே இல்லாமல் போயிடும். பெரிய கூட்டமே இருந்தாங்க. ஃபிரௌன் விரட்டிட்டு வரும்போது கடலில் மூழ்கடிக்கப்படும் பொழுதெல்லாம் பெரிய கூட்டமாக இந்த இஸ்ரேல் சமுதாயம் இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷத்தில் இந்த வருஷம் பிறக்கிற ஒரு குழந்தை ஒன்று ஆட்சிக்கு ஆபத்தாக வரும்னு எவனை ஜோசியக்காரன் சொல்லிவிட்டான். இந்த ஆண்டு பிறக்கிற அதெல்லாம் நம்பக்கூடியவனாக இருந்தான். ஜோசியக்காரன் சொன்னதுனால இந்த வருஷம் பிறக்கிற 50 பிள்ளையும் கொள்ளுன்ட்டான், ஆம்பளை பிள்ளையை கொள்ளுன்னு. இந்த வருஷம் கடந்ததான் ஒன்றும் இல்லையே, அந்த வருஷத்தில் உள்ள குழந்தைகளை எல்லாம் கொல்லணும்ன்ற உடனே எல்லா குழந்தையும் கொல்லக்கூடிய நேரத்தில் மூசா நபி பிறக்கிறாங்க. அப்போ மூசா நபியும் கொல்லப்பட்டுருவாங்க. அப்போ மூசா குழந்தைகளை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி எங்கெல்லாம் அந்த ஆம்பளை பிள்ளை இருக்குதோ அதையெல்லாம் கொல்லணும்னு ஒரு முடிவு ஃபிரௌன் எடுக்கிறான். மூட நம்பிக்கையாக தான் எடுக்கிறான். இதனால தான் ஆபத்து வருங்கிறது சும்மா எவனை விட்டு அடிச்சிருக்கிறான். அது மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிற அந்த வருஷத்துக்கு நடக்கிறது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மூசா நபியுடைய தாயாருக்கு அல்லாஹ் வந்து வஹி அறிவிக்கிறான், நீ கவலைப்படாத, நீ வந்து இந்த பிள்ளையை வந்து வீட்டில் வச்சுருந்தா கொண்டு விடுவாங்க. மூசா நபியுடைய தாயாருக்கு நம்ம வஹி அறிவித்தோம். அவுஹைனா இலா உம்மி மூசா, மூசாவுடைய தாயாருக்கு நம்ம வஹி அறிவித்தோம் நல்லா சொல்கிறான். வஹிங்கிறது ஒரு அடிப்படை விளைக்கணும். வஹி என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துக்கு முன்னாடி 2 வகையான வஹி இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு அது கிடையாது. 2 வகையான வஹி என்னன்னு கேட்டால், நபிமார்களுக்கு மார்க்க சம்பந்தமான செய்திகளை இறை தூதர்கள் வழியாக, ஜிப்ரீல் மலக்குகள் வழியாக அல்லாஹ் சொல்கிறதுங்கிறது ஒரு வகையான வஹி. இன்னொன்று என்னன்னு கேட்டால், நபியாக இல்லாதவங்களுக்கெல்லாம் கூட அவங்களுக்கு ஏதாவது நல்லது கிடைக்க நாடுனான்னு சொன்னால் அல்லாஹ் வந்து உள்ளத்தில் ஒரு கருத்தை போடுவான். இது அல்லாஹ் தான் போடுறான்னு உங்களுக்கு விளங்கும். அல்லாவிடமிருந்து ஒரு கருத்து போடப்படும். முந்தைய சமுதாயத்தில் இதுக்கு பேர் முஹதஸூன் என்று அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க.
முல்ஹமூன் என்று இல்ஹாம் என்றும் சொல்கிறார்கள். முந்தைய சமுதாயத்தில் இறைவனால் நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள், நற்செய்தி கொடுக்கப்பட்டவர்கள், வழங்கப்பட்டவர்கள் இருந்தார்கள். இந்த உம்மத்தில் அது இல்லை. அப்படி ஒருத்தர் இருப்பாரே ஆனால் உமராக இருப்பார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸு புகாரி, முஸ்லீம் இன்னும் பல நூல்களில் இருக்குது. அப்போ முந்தைய சமுதாய வஹீனோன்னு என்ன செய்யக்கூடாது, பொம்பளைக்கு வஹி வருமா, அவங்க நபியான்னு அதுக்காக இதை சொல்கிறான். மூசா நபியுடைய தாயாருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு கருத்தை போடுறான். அப்படி பல பேருக்கும் போட்டிருக்கிறான். அதாவது இறைவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முந்தி நபிமார்கள்ட்ட இறைவன் செய்தி சொன்ன அது மார்க்க சம்பந்தமான சட்டத்தை கொடுக்க மாட்டான். தொழுகிறது எப்படி, நோன்பு வைக்கிறது எப்படி, அதை சொல்ல மாட்டான். அவங்கவுங்க பர்சனல் விஷயத்துக்கு இந்த விஷயம் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்வான். ஒருவருக்கு நமக்கு கனவு மூலமாக அதை காட்டுவாங்கிறாங்கிற சொல்ல. இந்த உம்மத்துக்கு என்ன இருக்குன்னு கேட்டால், உங்களுக்கு ஏதாவது நடக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் அறிவிக்க நாடினானேயானால் நல்ல கனவுகள் மூலமாக உங்களுக்கு காட்டி தருவான். அதுக்கு பேர் முபஷிராத், நற்செய்தி சொல்லக்கூடியவை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நமக்கு ஏதாவது இறைவன் செய்தியை பர்சனல் விஷயத்தை மார்க்க சம்பந்தமாக கனவுலாம் வகி வராது. கனவுல வர்றதை பார்த்துட்டு ஒரு தொழுகையை உண்டாக்க முடியாது. கனவுல ஏதாவது இந்த மாதிரி ஒரு ரக்கா தொழுன்னு ஏதாவது சொன்னால் சைத்தான் சொல்ல நினைக்கிறேன்னு சொல்ல வேண்டியெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி முடிச்சுட்டாங்க. இப்போ கனவுல என்ன செய்வேன், உனக்கு ஒரு புள்ள பிறக்கும்னு சொல்கிறாங்கன்னா பர்சனல் விஷயம். உனக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கும், உனக்கு ஒரு பங்களா கட்டுவாயின்னா ஒரு பங்களாவில் வசிக்கிற மாதிரி எல்லாம் காட்டினான்னு வைங்க. ஏதோ நமக்கு நடக்க போகிற விஷயத்தை காட்டுறாங்கிறது சொந்த வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இந்த விஷயங்கள் நபிமார்கள் அல்லாத ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு என்ன வரும்னு கேட்டால், கனவு மூலமாக இப்படி என்ன சில செய்திகள் சொல்லப்படும். அது சைத்தான் மூலமாக சிலது வரும்னு பிரித்து அறிஞ்சு கொள்ளணும். முந்தைய சமுதாயத்து கனவு மூலம் வராது. பிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது மனசில் அப்படி தோணும், இறைவன் இதை நமக்கு சொல்கிறான், இந்த கருத்தை மனசில் போடுறான், இது அல்லாஹ் தான் போடுறான்னு உங்களுக்கு தெரியும். அதையும் வஹீன்னு அல்லாஹ் சொல்கிறான். வௌஹைனா இலா உம்மி மூசா, அவர் மூசா பிறந்துட்டார்ல, மூசா பிறந்த உடனே அவருடைய தாயாருக்கு நம்ம வஹி அறிவிக்கிறோம். என்ன அறிவித்தோம்னு சொன்னால், நீ ஒரு மிதக்கக்கூடிய ஒரு பெட்டியை தயார் பண்ணு, அந்த பெட்டிக்குள்ளே இந்த மூசா வச்சு நீ என்ன செஞ்சிரு, அந்த ஆற்றுல போட்டு விட்டுரும். போட்டு விட்டீங்கன்னு சொன்னால் நீ கவலையே படாத. அந்த ஆற்றுல அந்த ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்முடைய எதிரி அந்த ஆற்றுல ஓடும்போது ஆற்று ஓரமாக ஃபிரௌனுடைய அரண்மனை மாளிகை இருக்குது. அந்த வழியை அந்த பட்டி போகும் பொழுது அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை எடுத்து உன் பிள்ளைய வளர்த்து உன் கையில் நான் ஒப்படைப்பேன் அப்படின்னு சொல்லி நீ போடு, தைரியமாக போடு, நல்லா சொல்கிறான். உன் கையில் இருக்கிற அந்த உன் குழந்தைய நீ ஒரு பெட்டியில் வச்சு போட்டுரு அப்படின்னவுடனே இவங்க பெட்டியில் வச்சு போட்டுடுறாங்க. போட்ட உடனே அது அப்படியே மிதந்துக்கிட்டு போகும்போது ஃபிரௌனுடைய மாளிகைக்கு அருகில் போகும்போது அவங்க அங்கே உள்ள குடும்பத்தார்கள் அங்கே நீராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டு இதை நமக்கு பிள்ளையை எடுத்துக்கிடுவோம், நம்ம பிள்ளையை வளர்ப்போம்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஃபிரௌனுடைய குடும்பத்தார் அந்த குழந்தையை எடுத்து வளர்க்கணும்னு முடிவு எடுத்து கையில் எடுத்துக்கிட்டாங்க. அவன் என்ன நினச்சிக்கிட்டான்னு, இது ஆற்றுல வந்ததுனால இது எகிப்தில் பிறந்த பிள்ளை இல்லை, எங்கேயோ போட்டு விட்டுருக்குறாங்க, எகிப்தில் பிறந்தனா கொண்டிருப்பான். அவன் நினச்சிக்கிட்டான் இது எங்கேயோ பிறந்து ஒரு பிள்ளை வருது, எகிப்தில் உள்ள பிள்ளை இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு பிள்ளை மாதிரி எடுத்து வளர்க்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. இந்த சம்பவம்லாம் சொன்னால் தான் இது 2 இடத்துல இந்த விஷயத்தை கண் குளிர்ச்சி எல்லாம் சொல்கிறான். அதுக்காக வேண்டி இப்படி போட்ட உடனே அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த குழந்தைக்கு பசிச்சு அழுதவன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அறிவிப்பு செய்கிறாங்க. யாராவது பால் குடிக்கிற தாய்மார், எல்லோரும் பால் குடிக்கிற தாய்மார் நிறைய பேர் இருப்பாங்க. பிள்ளையை தான் கொண்டு விட்டாங்கல்ல, பிள்ளையை கொண்டுட்டதுனால பால் குடிக்கக்கூடிய தாய்மார்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தார்கள்னால் நீங்கள் குழந்தைக்கு பால் கொடுக்க வாங்க, சரியான முறையில் அவங்கள கவனிப்போன்னு சொல்லி அழைக்கிறாங்க. எந்த பெண்ணிட்டையும் ஒரு பால் குடிக்க மாட்டேங்கிறார். அல்லாஹ் அப்படி சொல்கிறான், ஹர்ரம்னா அலைஹில் மராலிய, பால் குடிக்கிற பெண்களை எல்லாம் ஹராமாக்கிட்டோம். அவர் பால் குடிக்க மாட்டேங்கிறார். அந்த குழந்தைக்கு என்ன அப்படி ஆக்கிட்டோங்கிறான் அல்லாஹ், அவரை காப்பாற்றி எடுப்பதற்காக வேண்டி. அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, அதில் ஒரு பெண்ணு போய் சொல்கிறாங்க, நான் ஒரு பெண்ணை உங்களுக்கு அறிவிக்கிறேன், அவங்கள நான் அழைச்சிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரின்ற உடனே மூசாவுடைய தாயாரே கூட்டிகிட்டு போகிறாங்க. எந்த தாயார் பாலை போட்டாங்களோ அவங்கள கூட்டிகிட்டு வந்தவுடனே அந்த தாயிட்ட இந்த மூசா பால் குடிக்கிறார். பெத்த தாய் தான், ஆனால் வளர்ப்பு தாய் நினைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, அவங்க ஒப்படைக்கிறாங்க. அப்போ நீனே வளர்த்து தாமா, இப்போ பால் குடிக்கிற வரைக்கும் நீயே வச்சுக்கிட்டாங்க. அப்போ ஏது இப்படி மூசா காப்பாற்றப்படுறாருன்னு கேட்டால், அந்த குழந்தை வெளியூர்லேருந்து வந்த மாதிரி சித்திரம் பண்ணால் தான் இவன் கொல்ல மாட்டான். அப்படி ஒரு திட்டத்தோடு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவனை மயக்கி இப்படி செஞ்சிடறான். அந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது தம்சி உகுத்துக்க, உன்னுடைய சகோதரி யார், மூசாவுடைய சகோதரி சென்றார். தக்குள் அவர் சொன்னார், ஹல் அதுல்லுக்கும் அலாமை எக்ஃபுலுஹு, இந்த மூசாவை பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய ஆளை பற்றி நான் சொல்லட்டுமா. இந்த போய் ஃபிரௌனுடைய சபையில் போய் சொன்னது இந்த மூசாவுடைய சகோதரி, அதாவது இந்த குழந்தையத்துக்கு ஆற்றுல போட்டாங்கல்ல அவங்களுடைய மூத்த பிள்ளை,
அந்த மகபு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நான் வந்து சரியான ஒரு ஆள் உங்களுக்கு காட்டி தரணுமான்னு கேட்குறாங்க. அவன் சரின்னு சொன்ன உடனே அந்த அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க. பிள்ளைய பிடிச்சிட்டாங்க. அதெல்லாம் சொல்லும்போது எப்படி சொல்கிறான்னா, ஃபரஜா நாக்க இலா உம்மிக்க, மூசாவை தான் நல்லா பேசுகிறான். மூசாட்ட இது சொல்லி காட்டுறான். ஃபரஜா நாக்க, உன்னை திருப்பி ஒப்படைத்தோம் இலா உம்மிக்க, உன்னுடைய அம்மா இடத்துல நான் ஒப்படைச்சேன். உன்னை தூக்கி ஆற்றுல போட சொன்னேன். அது குழந்தைய எடுத்து வளர்த்தாங்க. கடைசியில் உன்னையே அந்த குழந்தைய பெத்த தாயிட்ட வளர்கிற மாதிரி உனக்கு செஞ்சேன்னு சொல்லிட்டு, எதற்காக என்றால் கைத்த கர் ஐனுகா, அவங்களுடைய கண் குளிர்வதற்காகங்கிறான். அந்த பெத்த தாய்க்கு வந்து பிள்ளையே போயிடுச்சு, ஆற்றுல போயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த இவனுக்கு பயந்து என்னடா செய்கிறது, வெளிப்படையாக வளர்க்கவும் முடியாத, அவங்க பெத்த பிள்ளைன்னு தெரிஞ்சால் வளர்க்க முடியாது. எங்கேயோ உள்ள பிள்ளைன்னு ஒரு சித்திரத்தை உண்டாக்கிட்டா நமக்கு ஆபத்தாக வரக்கூடிய எகிப்து பிள்ளை இல்லை இது அப்படின்னு நினைக்கும் பொழுது தைரியமாக அந்த குழந்தைய வளர்க்கலாம். அப்போ அவங்க பெற்று வளர்க்குறது கூட கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்க வீட்டிலே மறைச்சி வளர்த்துருந்தா கூட எந்த நேரத்தில் ரைடு வருவாங்க, எந்த நேரத்தில் சோதிப்பாங்க, குழந்தை அழுதுட்டான்னு சத்தம் கேட்டு வந்துடுவாங்கல்ல, அதில் எவ்வளோ பெரிய சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கேன். இந்த அம்மாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அரச குடும்பத்து பிள்ளைய வளர்க்குது, பெத்த தாய் தான் வளர்க்குது. யாரை வளர்க்குது? அரச குடும்பத்தினர் தத்து எடுத்த ஒரு பிள்ளையை எடுத்து வளர்க்குறாங்கன்ற ஒரு சித்தனம் வந்துச்சுன்னா கவலை இருக்குமா? எப்படிப்பட்ட மனநிறைவாக இருக்கும். அவங்க பெற்று வளர்த்தால் ஏற்படுற மனநிறைவை விட இதில் வந்து எந்த ஒரு சங்கடமும் இருக்காத, ஒரு அச்சமும் இருக்காது, ஒரு கவலையும் இருக்காது. அவங்க பிள்ளை அவங்கள்ட்ட வளருதுங்கிறது பெரிய விஷயம். ஆனால் எந்த ஒரு எதிர்வினையும் வராத, அந்த ஆட்சியாளர்கள்ட்ட இருந்து எந்த விதமான சங்கடமும் வராது இல்லையா? அதை சொல்லும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால், கைத்த கர்றா ஐனுகா அவளா தஹசன், இந்த அம்மா வந்து உங்களுடைய அம்மா வந்து கவலைப்படாமல் இருப்பதற்காக வேண்டியும் அவருடைய கண் குளிர்வதற்காக வேண்டியும் நல்லா சொல்கிறோம். இப்போ கண் குளிர்னா என்ன அர்த்தம்? இதை பற்றி எந்த ஒரு கடுகளவு ஒரு சஞ்சலமும் அவங்களுக்கு இருக்காது. ஃபுல் நிறைவாக இருக்குது, முழு மன நிறைவு அவங்க இருப்பாங்க. அதை ஏற்படுத்துறதுக்காக இதை செஞ்சேங்கிறான். அப்போ குழந்தையை கை குழந்தையாக இருந்த மூசா நபியை அவங்க பெத்த தாயிட்டே கொண்டே ஒப்படைச்சதன் மூலமாக அந்த தாய்க்கு என்ன கிடைச்சதுங்கிறான்ல, கண் குளிர்ச்சி கிடைச்சதுங்கிறான். கண்ணா குளிர்ந்துச்சு, நேரடி அர்த்தம் எதுக்கு சொல்ல முடியுமா? இல்லை, கண் குளிரில் மனசு நிறைஞ்சிரும். அவங்களுக்கு நம்ம புள்ள நம்மள்கிட்ட வந்துருச்சு, எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லை. யாருக்காவது அந்த ஊரில் புள்ள வளர்க்க முடியுமா? அந்த வருஷத்தில் பிறந்த அம்புட்டு பிள்ளைகளும் காலி ஆகிடுச்சு. அதே வருஷத்தில் பிறந்த ஒரு புள்ள வந்து அவங்கள்ட்ட திருப்பி ஒப்படைக்கப்பட்டு, அது அரசு தர்பாரில் உள்ள அவங்களுடைய உதவிகளோடு அவங்களுடைய நேரடி கண்காணிப்பில் கொடுக்கப்படுதுன்னா இப்படிப்பட்ட ஒரு மனநிறைவு, முழுமையான மனநிறைவுக்கு அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை என்னன்னு கேட்டால், கைத்த கர்ற ஐனுகா, அவருடைய கண் குளிர்ச்சி அடைவதற்காக வேண்டி இதை செஞ்சோம் அப்படின்னு வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து அந்த குழந்தை வந்து ஆற்றுல போனவனை எடுக்கிறாங்கல்ல, எடுக்கிறது யார் எடுக்கிறான்னு கேட்டால் ஃபிரௌனுடைய மனைவின்னு வருது. இது ஃபிரௌனுடைய மனைவிங்கிறது அந்த ஆசையாங்கிற அவங்களா அல்ல வேறு மனைவியான்னு தெரியலை. ஃபிரௌனுடைய மனைவி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த நீராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் அந்த பெட்டி வருது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த குழந்தைய எடுத்து கொள்ளணும்னு சில பேர் துடிக்கிறாங்க. அப்போ இந்த அம்மா சொல்லுவாங்க, காலத்து இம்ராத்து ஃபிரௌனுடைய மனைவி சொன்னார்கள், குர்ரத்து ஐனுன்லி, இந்த குழந்தை வந்து எனக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கட்டும், பார்த்தவும் நல்லா விரும்பத்தக்க ஒரு பிள்ளையாக இருக்கிறது. அந்த குழந்தையை பார்க்குறாங்க, இது நம்ம எடுத்து வளர்க்கலாமே. சில குழந்தைகளை பார்த்தாலும் ஒரு ஆசை வரும்ல, அந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் மூசா நபி அந்த கை குழந்தையாக இருக்கும்போது இருக்கிறார். அப்போ ஃபிரௌனுடைய மனைவி சொல்கிறாங்க, குர்ரத்து ஐனுன்லி, எனக்கு வந்து ஒரு கண் குளிர்ச்சியாக இருக்கும், வழக்க உனக்கும். ஃபிரௌனை நோக்கி சொல்கிறாங்க, எனக்கும் உனக்கும் பெரிய மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும், இந்த குழந்தை அவ்வளோ நல்ல பிள்ளையாக இருக்கிறது. ஏன் மகிழ்ச்சிங்கிறாங்கன்னு கேட்டால், நீ பயப்படக்கூடிய வகையில் இது எகிப்தில் பிறந்த பிள்ளை இல்லை அப்படி தான் நினைப்பாங்க. அது ஆற்றுல பிறந்து வருது, எங்கேயோ விட்டு வந்துட்டு ஆற்றுல பிறந்து வரும்போது யாரோ எந்த ஊர்லேயே பெற்று போட்டிருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க. அப்போ உனக்கு மன நிறைவாக இருக்கும், உன்னை அழிக்க வந்த பிள்ளைண்டா உனக்கு மன நிறைவு வராது. அவன் நினைப்பு பிரகாரம் இது எகிப்து அந்த இஸ்ராயல் பிள்ளை இல்லை, இது இஸ்ரவேலுடைய பிள்ளை இல்லைன்னு நம்ம நினைச்ச காரணத்தினால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குர்ரத்து ஐனுன்லி, வழக்க எனக்கும் உனக்கு இது கண்குளிர்ச்சியாக இருக்கும், உலா தக்துலுகு, இதை கொன்றாதீங்க, அசா என்ஃபானா, இந்த குழந்தை நமக்கு பயன் தரக்கூடியதாக ஆகும், அவ் நத்தகுது வலதா, அல்லது குழந்தையாக நம்ம ஆக்கிக்கிறலாம், பிள்ளையாக கூட ஆக்கிக்கிறலாம் என்று ஒரு நிலையை நம்ம ஏற்படுத்தினோம். ஓஹும்லா யஷூரூன், அவர்களுக்கு இதை பற்றி எந்த வரும் தெரியாத நிலையில் ஆக்கி வைத்தோம். மூசாண்டா யார், எப்படி வந்தார், யார் விட்டு பிள்ளைலாம் தெரியாது, அதை மறைத்து நம்ம இப்படி ஆக்கணும் என்று சொல்லி அது சொல்லும்போது அவங்களும் சொல்கிறாங்க கண் குளிர்ச்சிக்கிறாங்க. அதாவது பிள்ளை இல்லாமல் இருந்திருக்காங்கன்னு விளங்குதுலேருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால், அந்த அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்திருக்கும். குழந்தை 10 பிள்ளை வச்சுக்கிறவங்க இது ஒரு பிள்ளை எடுத்துக்கிட்டு அப்படி பெரிய கண் குளிர்ச்சிலாம் வராது. இவங்க என்ன செய்கிறாங்க, குழந்தை இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த குழந்தை மிதந்து வந்தது பார்த்தோன்னே நம்மளே இது பிள்ளையை வைக்கிறோமே, நமக்கு மனநிறைவாக ஏற்படுமே அப்படின்னு சொல்வதன் மூலமாக இது குழந்தை இல்லாத ஒரு தம்பதியருக்கு குழந்தை கிடைச்சா மனநிறைவு தானே ஏற்படும்.
முழு சந்தோஷம் ஏற்படுமா இல்லையா? அதை குர்ரத்து ஐனுங்கிறான்ல, அதில் என்ன செய்கிறான்? அந்த அம்மா சொல்கிறாங்க, பிறவனுடைய மனைவி, குர்ரத்து ஐனுல்லி, இது எனக்கும் உனக்கும் கண் லீ உழக்க, எனக்கும் உங்களுக்கும் கண் குளிர்ச்சியாக இருக்கும்னு கணவரை பார்த்து சொல்கிறாங்க. அப்புறம் கொள்ளலை. அப்புறம் தான் அந்த பால் குடிக்கிற சம்பவம்லாம் அடுத்தடுத்து வருகிறது. அப்போ இந்த கண் குளிர்ச்சிங்கிற வார்த்தையை இந்த இடத்துலையும் பயன்படுத்துகிறான். அதே மாதிரி அந்த பால் குடிக்கிற ஒரு விஷயத்தையும் அப்படி சொல்லி காட்டுறான்னா, அதே மாதிரி சொர்க்கத்தில் சில இன்பங்கள் நமக்கு எல்லாம் தரப்போகிறோம். சொர்க்கத்தில் தரக்கூடிய இன்பங்கள் என்ன மாதிரி இருக்குங்கிறத வர்ணித்து பல இடங்கள் எல்லாம் சொல்லிட்டான். என்ன நூலாக இருக்குது, மாளிகை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லி நினச்சதெல்லாம் கிடைக்கும், கனிவர்க்கங்கள் கிடைக்கும், அதெல்லாம் விவரித்து குரானில் சொல்லப்பட்டிருக்கு. சொர்க்கத்தில் என்னென்ன கிடைக்கும் என்கிற விஷயங்கள் விவரமாக விரிவாக குரானில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒத்த வரையில் இதை சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நீங்கள் சொர்க்கத்துக்கு வந்தீங்க என்று சொன்னால் உங்கள் கண் குளிர்ச்சி ஏற்படும், அவ்வளோதான். அதில் எல்லாம் அடங்கி போச்சுங்கிறான்ல. பல தாளமும் நப்சுன் குவியலகும், எந்த ஒரு ஆத்மாவும் அவர்களுக்காக என்ன மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று அறிய மாட்டார்கள். மின் குர்ரத்தி ஆயுனின், அவங்களுடைய கண் குளிரக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்குது என்று உங்களுக்கு தெரியாது. ஜஸா அம்பிமா காணு யாமலூன், இது அவர்கள் செய்த நல்லறங்களுக்கான கூலியாகும் அல்லாஹ் சொல்கிறான். அது சொல்லும்போது குர்ரத்தை சொர்க்கத்தில் கிடைக்கிற எல்லா இன்பங்களுக்கும் உள்ள ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டால் குர்ரத்தையும். உங்களுக்கு அங்கே தரக்கூடியதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கண் குளிர்ந்துடும். கண்ணா குளிரும், மனசு குளிரும். சொர்க்கத்தில் உங்களுக்கு எல்லாம் தரக்கூடியதை பார்த்தா எதை பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கும். சாப்பாடு அப்படி இருக்கும், வசிக்கிற இடம் அப்படி இருக்கும், கட்டில் அப்படி இருக்கும், அணிகிற ஆடை அப்படி இருக்கும், ஆபரணங்கள் அப்படி இருக்கும், பருந்தக்கூடிய பானங்கள் அப்படி இருக்கும், வாழ்க்கை துணை தருவான அது அந்த மாதிரி இருக்கும். இப்படி எல்லாமே பயங்கரமான சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்கும் பொழுது அதுக்கு விட மனநிறைவு என்ன இருக்கிறது? இவ்வளவையும் சொல்வதற்கு எல்லாம் பயன்படுத்துகிற ஒத்த வார்த்தை கண் குளிர்ச்சி தான். உங்களுக்கு கண் குளிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கேன், வாங்க மறுமையில் உங்களுக்கு கண் குளிர்ச்சி அடையும். கண் குளிர்ச்சின்னோட என்ன விளங்கிடக்கூடாது? கண் குளிர்ச்சின்னு எங்கேயெல்லாம் வருதோ அது அபரிமிதமான ஒரு மனநிறைவை தரக்கூடிய விஷயங்கள் அடங்கி இருக்கும்னு விளங்கிக்கிறது. அப்போ கண் குளிர்ச்சிங்கிற வார்த்தை இருக்கும், அதுக்கு அர்த்தம் வேறையா போதா? இது ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே மாதிரி கண் குளிர்ச்சிங்கிறது இல்லாமல் இந்த கண்களை பற்றி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், கண்ணுன்னு வந்ததுனால இந்த கண்ணுங்கிறத கண்ணுங்கிற அர்த்தத்துலையும் பல இடங்களில் குரானில் சொல்கிறான். கண்ணுண்டா கண்ணு தான், வழங்குதா? அவர்களுக்கு பார்க்கக்கூடிய கண்கள் இருக்கிறதா அப்படின்லாம் நல்லா கேட்குறான்னா கண்ணைத்தான் கேட்குறான். கண் என்று பல இடங்களில் குரானில் வருகிறது. அதுக்கு அர்த்தம் கண்ணு தான். சில இடங்களில் கண்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவான். எதுக்கு பயன்படுத்துவான்டா? கண்காணிப்புக்கு. நம்ம கண்ணில் கண்ணில் விரல விட்டு ஆட்டங்கிறான்ல, ஒருத்தனை எதை செஞ்சிட்டோம்னு சொன்னால், ஏமாற்றிட்டோம்னு சொன்னால் அவன் கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டேமாங்க. கண்ணில் விரல விட்டீங்க, கண்ணில் விரல விட்டு அவன் துடிச்சு போயிடுவானா? கண்ணில் விரல விடுறதில்லை. அவனை ஏமாற்றிட்டீங்கன்னு சொன்னால் என்ன வார்த்தையை போடுவீங்க? கண்ணில் விரல விட்டால் சொல்லுவீங்க. அந்த இடத்துல கண்ணுங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம், அந்த அர்த்தத்தில் யூஸ் பண்ண மாட்டோம். கண்ணில் விரல விடுவது என்பது கண்ணு தான் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதை விரல விடுறதுன்னா எவ்வளோ ஏமாந்து போயிருக்கணும் அவன். அது கண் உடனே கண்டுபிடிச்சிடலாம்ல. இந்த இடத்துல விரலை வச்சா கூட கண்டுபிடிக்காமல் இருக்கலாம். கண்ணுக்கிட்ட விரல் வந்தால் கண்டுபிடிக்க முடியுமா இல்லையா? அதுலேயே நான் ஏமாற்றிட்டு உள்ளே போயிட்டேன்னு சொல்வதற்காக வேண்டி அவனுடைய எல்லா கட்டுக்காவலையும் மீறி நான் நினைச்சிட்டேன், அவனுடைய கண்ணுக்குள் விரலை விட்டுட்டேன்னு தமிழில் சொல்லுவாங்கள்ல. அதே மாதிரி அவனுடைய ஒருத்தனுடைய கண்காணிப்பில் ஒரு காரியம் நடக்குதுன்னு வைங்க, அதுக்கு என்ன செய்வாங்கன்னா அரபியில் நம்ம கண்ணில் தான் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம கண்களில் தான் கண்களில் நடக்குதுன்னு சொல்லப்படுவோம் அரபியில். அதாவது என்னுடைய மேற்பார்வையில் ஒரு பாலம் கட்டுறாங்கன்னு வைங்க, நான் ஒரு இன்ஜினியர், பாலம் கட்டுறாங்கன்னு வைங்க, நான் அதை பார்வையிடுறேன்னா அது என்ன சொல்லுவேன்னு கேட்டால் எனது கண்காணிப்பில் நடக்கிறது மேற்பார்வை, எனது மேற்பார்வையில் நடக்குதுங்கள. இந்த மேற்பார்வைக்கு பதிலாக என்ன சொல்லுவாங்கன்னு அரபியில் என் கண்ணில் தான் நடக்கிறதுங்கிறார். என்னுடைய கண்ணில் கண்ணில் நடக்கிற மாதிரி வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துகிறான். அந்த அரபியில் அப்படி பயன்படுத்துவாங்க. அரபியில் என்ன செய்வாங்க? அவங்களுடைய கண்ட்ரோல்லையும் அவங்களுடைய கட்டுப்பாடுலையும் அவங்களுடைய மேற்பார்வையிலையும் ஒரு காரியம் நடக்கும் என்று சொன்னால் அவங்க கண்ணில் நடக்குது, அவங்களுடைய கண்களில் நடக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதுக்கு அர்த்தம் கண்ணு கிடையாது, கண்ணில் நடக்குது, அவனுடைய கண்காணிப்பில் நடக்குங்கிற ஒரு அர்த்தம். அந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு இந்த வார்த்தையை பல இடங்களில் குரான் பயன்படுத்துகிறது. உதாரணமாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம் அவர் 950 வருஷ காலம் பிரச்சாரம் பண்ணார், ஏற்றுக்கலன்னு அவரே எல்லாரும் துவா செஞ்சிட்டார். எல்லாம் இவங்க சரிப்பட்டு வரமாட்டாங்க, நீ இவங்களை அழிச்சிருன்னு சொல்லி நினைஞ்சார், துவா செஞ்சார். அப்போ எல்லாம் என்ன செய்யறான்? அழிக்கிறதுக்கு முடிவு செஞ்சுட்டு நீ ஒரு கப்பலை செய்யன்னு சொல்கிறான். நூஹ் நபிக்கு என்ன செய்கிறான்? ஒரு கப்பலை செய்ய, அதில் உன்னுடைய ஏற்றுக்கொண்ட மக்களையும் எல்லா ஜீவராசிகளும் ஏற்றுக்கிட்டோன்னே பிரம்மாண்டமான தண்ணீரை மேலேருந்து கொப்பளிக்க செய்வேன், கீழேருந்து பொங்கி வர செய்வேன், அதில் மிதந்து போயிடும், நீ அப்படி தப்பிச்சிக்கலாம், அவங்கெல்லாம் மூழ்கடிக்கப்பட்டுருவாங்கன்னு சொல்கிறான்ல. அப்போ ஃபஸ்ட்டு வேலை என்னென்னு கேட்டால் ஸ்டெப்பு கப்பல் செய்கிறது.
முதல்ல வந்து கப்பலை செஞ்சால் தானே இந்த வேலைலாம் செய்ய முடியும். அதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா வசனாயில் ஃபுல்க, நீ ஒரு கப்பலை செய், பி ஆயுனினா, எனது கண்களே, எனது கண்களில் கப்பலை செய். ஐனுங்கிற வார்த்தைக்கு பன்மை ஆயுனுண்டு வரும். எனது கண்களில் கப்பலை செய்கிறான். அல்லாவுடைய கண்களில் போய் கப்பலை செய்வாங்க இல்லை, அந்த கண்கள் அர்த்தம் இல்லை, என்னுடைய மேற்பார்வையில் செய்யி அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், அந்த அவர் கப்பல் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒவ்வொரு விஷயமும் இறைவனுடைய டைரக்ஷன் நடக்குது. இல்லைன்னா அவர் கப்பலை அந்த கப்பலை ஆச்சரியமாக இருக்க, அவரோட சொன்ன வசதிகள்லாம் பார்க்கும் பொழுது எல்லா பிராணிகளும் ஏற்றிக்கொள்வதாக இருந்து அந்த அமெரிக்கா போர்க்கப்பல் வச்சுருக்கானே அந்த மாதிரி இருந்திருக்கணும். அந்த காலத்துடைய ஒரு அம்சம் தான். எல்லா ஜீவராசிகளும் ஏற்றணுமே, எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஜோடி ஏற்றணும். அதுக்கு தேவையான உணவுகளை எல்லாம் சேமித்து வைக்கணும். ஒரு மாதம் 2 மாதம் கப்பல் மிதந்துக்கிட்டே இருக்கும், எதுக்குமே இருக்காது. பாத்ரூம் குத்துன்னு போகிறது அதுக்குள்ளே வசதி அதுக்குள்ளே இருக்கணும். இது எல்லாத்தையும் வந்து நூகுடைய ஐடியா கொண்டு செய்ய முடியுமானா முடியாது. இதெல்லாம் பெரிய தொழில்நுட்பம் தெரிஞ்ச ஒரு நவீன காலத்தில் தான் அந்த மாதிரி ஒரு கப்பலை செய்ய முடியும். ஆனால் நூகுக்கு என்ன செய்யறான், அல்லாஹ் வந்து நீ கப்பலை செய்யின்னு சொல்லிட்டு என்னது கண்காணிப்பில் செய்யணும் என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு டைரக்ஷன் நல்லா சொல்கிறான். அந்த கப்பலில் இது அப்படி வை, இது அப்படி வை, இது அப்படி செய், இப்படி செய்யன்னு சொல்லிட்டு அது என்னென்ன எங்கெங்கே இருக்கணுமோ எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கணுமோ அத்தனையும் வந்து எனது மேற்பார்வையில் எனது கண்ட்ரோலில் நீ செய்யின்னு சொல்கிறான். எனது கண்ட்ரோலில் என்னுடைய கண்காணிப்பில் செய்யுங்கிறதுக்கு எல்லாம் பயன்படுத்துகிற வார்த்தை எனது கண்களில் செய்யுங்கிறான். நீ கப்பலை வந்து என் கண்ணில் செய்யி அப்படிங்கிறான். அப்போ கண்ணில் போய் கப்பலை செய்கிறதா அப்படி அர்த்தம் கிடையாது. நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருப்பேன், நான் இன்னொன்னே பார்த்துட்டு இருப்பேன். அப்படிப்பட்ட பிரம்மாண்ட இப்போ சொல்கிறாங்களே, இந்த போர்க்கப்பல் சொல்கிறாங்களே, ஆபிரகாம் லிங்கன்கிறாங்களே, அது மாதிரி பிரம்மாண்டமாக இருந்திருக்கணும் அந்த கப்பல். அவ்வளோ பெருசாக அதெல்லாம் செய்வதற்கு நூஹுடைய நாலேஜுக்கு முடியாது. அல்லாவிடமிருந்து ஒரு வகி வந்தாலே தவிர ஒரு சாத்தியப்படாது. அது அல்லாஹ் சொல்லுமா என்ன செய்கிறான்னா ஒசனாயில் ஃபுல்க பி ஆயுனினா, எனது கண்களை கொண்டுங்கிற கருத்து என்னென்னு கேட்டால் எனது கண்காணிப்பில், அதாவது மேற்பார்வையில், எனது மேற்பார்வையில் அந்த கப்பலை செய்ய நான் ஒன்று நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், ஒன்று டைரக்ஷன் பண்ணுவேன், ஒன்று சொல்லித் தருவேன், எல்லாம் அதில் அடங்கிடும். இந்த விஷயத்தை 11:37 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே விஷயத்தை வந்து 23:27 ஃபவுஹைனா இலைஹி, அவருக்கு நம்ம வஹி அறிவித்தோம். அனிசனாயில் ஃபுல்க பியாவினா, நமது கண்களில் நீ கப்பலை தயாரிப்பாயாக. நமது மேற்பார்வை, கண்கள்னு மூலத்தில் இருக்கேன், நம்ம மொழிவு இருக்கும்போது மேற்பார்வைன்னு போடுவோம். அந்த கண்ணுக்கு மேற்பார்வைன்னு அர்த்தம் வருமானு நேரடி அர்த்தம் வராது, கருத்து அர்த்தம் வரும், இலக்கிய அர்த்தம் வரும். கண்ணுக்கு கண்ணு தான், மேற்பார்வைன்னு எப்போ அர்த்தம் செய்வோம்னு கேட்டால் அந்த கண்ணுங்கிற அர்த்தம் கொடுக்க முடியல. கப்பலை கொண்டு கண்ணில் செய்ய முடியாது தானே. அப்போ கண்காணிப்பை தான் அதெல்லாம் சொல்கிறான்னு விளங்கிக்கிறோம். அந்த மாதிரி சொல்கிற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ரசூல்லாவுக்கு எல்லாம் சொல்கிறான் சப்பிஹி பி உஸ்பிர்லி ஹுக்குமே ரப்பிக்க, உமது ரசூல்லா வந்து ரொம்ப எதிரிகள்லாம் கொலை செய்யணுங்கிற அளவுக்கு திட்டம் போட்டு என்ன செஞ்சாங்க, கடுமையான சோதனைகளை கொடுத்தாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னா கொஞ்சம் சபுர் பண்ணு, ஒஸ்பிர்லி ஹுக்குமே ரப்பிக்க, இறைவனுடைய கட்டளைக்காக நீ காத்திருப்பீராக, பொறுமையாக இருப்பீராக. இப்போ இன்னக்க பியாவினா, நீ வந்து நமது கண்காணிப்பில் இருக்கிறாய் அப்படின்னு ரசூல்லாவுக்கு சொல்கிறான். அதனால தான் அங்கேருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு வர்ற வரைக்கும் எதனால் கண்டுபிடிக்க முடியல. 2 பேர் தான் போகிறாங்க தப்பிச்சு, ஊரே திரண்டுக்கிட்டு தேடுறாங்க. அவங்க எங்கேயெல்லாம் போய் தேடுறாங்க, அங்கேயெல்லாம் ஒரு லாக் வச்சிடறான்லாம். அவங்க போய் சேருவது வரைக்கும் எந்த விதமான ஒரு இதில் யார் கண்ணிலையும் மாட்டலை. ஒரு சில பேர் கண்ணில் மாட்டினா கூட அவங்க கண்ணில் மண்ணை தூக்கிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. இது எதனால் செய்ய முடிஞ்சுன்னு சொன்னால் ரசூலுல்லாவுடைய பிளான்னால நடக்கவே இல்லை, அபூபக்கருடைய பிளான்னால நடக்கவே இல்லை. இந்த ஹிஜ்ரத்துக்கு போகும்போது நல்லா சொல்கிறேன், பொறுமையாயிரு, நீ வந்து எனது கண்காணிப்பில் இருக்கிறாய், எனது மேற்பார்வையில், இந்த பிரயாணத்தை நான் என் மேற்பார்வை ஒன்று செய்கிறேங்கிறான். அப்போ அல்லாவுடைய மேற்பார்வையாக இருக்கும்பொழுது தான் என்ன செய்கிறான், அந்த கொஞ்ச நாளைக்கு குகையில் தங்க வைக்கிறாரு. தவறு குகையில், அதாவது மதீனாவுக்கு போகிற வழின்னு ஒரு வழி இருக்குது, அந்த வழியில் போகாமல் வேறு வழியில் குறுக்கு வழியில் போகிறாங்க. போய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த ஒட்டகத்தில் போயிட்டு வந்து குகை இருக்குது, அந்த குகையில் தங்கிட்டு அந்த ஒட்டகத்தை வந்திருந்தார்ல, ஒட்டகத்தை வந்து திருப்பி அனுப்பிடுவாங்க. நீ ஒட்டகத்தை கொண்டு போயிரு, 3 நாளைக்கு பேர் கொண்டு வா. அவங்க தேடுவாங்க, ஒட்டகமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, மதீனாவுக்கு போகிற பாதையும் இருக்காது. குகை வரைக்கும் வந்துடுவாங்க. குகை வரைக்கும் வந்தவன் அபூபக்கர் என்ன செய்வார், அல்லாஹ்வுடைய தூதரை அவங்க வந்துட்டாங்க, குனிஞ்சு பார்த்தாங்கன்னா நம்ம தெரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லுவோம். லா தஹசன் இன்னல்லாஹ்மான, கவலைப்படாத, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அது கண்காணிப்பு எல்லாம் சொன்னான்ல, அந்த மாதிரி கடைசி வரைக்கும் அவங்க யார் கண்ணிலையும் மாட்டாமல் அதாவது கொலை செய்கிற கொலை வெறியில் இருந்தாங்க. இவரை முடிச்சா எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிற அளவில் இருக்க போதான் தப்பிச்சு போகிறாங்க. அது அல்லாஹ் வந்து எவ்வளோ பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்த்ததுக்கு எல்லாம் என்ன வார்த்தையை போடுறான்னு கேட்டால், எனது கண்களில் நீ பயணம் செய்யுங்கிறான். நீ வந்து எனது கண்களில் நீ இருக்கிறாய், இப்போ இன்னக்க பியாயினா, நீ எனது கண்களில் இருக்கிறாய்ன்னு சொல்கிறான். அதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால், இனி உன்னையை கொண்டு சரியான இடத்துல பாதுகாப்பான இடத்துல சேர்க்கறது வந்து என் பொறுப்பு, என் மேற்பார்வையில் நடக்கும். அத்தனைக்கும் அவங்கள்ட்ட கண்ணில் மாட்டாமல் என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் நான் செய்வேன்
அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை கண்ணுன்னு தான் சொல்கிறான். அவர் கண்காணிப்பு மேற்பார்வைங்கிற அர்த்தத்தில் இதை சொல்லி காட்டுறான். அதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அந்த கப்பலை செஞ்சது மட்டும் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு இல்லை. அதுக்கு பிறகு அந்த கப்பல் அந்த வெள்ளம் பயங்கரமான பெருளம் ஏற்படும் போது கப்பல் தாங்குமா? அந்த அலையில் மூழ்கி கம்ப்ளீட்டாக இவங்களும் அழிஞ்சு போயிடுவாங்கல்ல. அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஹமல்னாஹலா தாத்தி அல்வாஹின் ருசுலின், ஆணிகளும் பலகைகளையும் கொண்டு செய்யப்பட்ட அந்த கப்பலில் அவர்களை ஏற்றிவிட்டு தஜ்ரீபி அயுனினா, அந்த கப்பல் நமது கண்களில் தான் ஓடியது. கப்பல் கண்களில் ஓடல, மேற்பார்வையில். அது ஓடும்போது எல்லாம் கவனிக்கிறான். இது விழுந்துடக்கூடாது, இது சரிஞ்சிடக்கூடாது, ஓட்டை உளுந்து உள்ள தண்ணி வந்துடக்கூடாது, வெயிட் அதிகமாகி மூழ்கிடக்கூடாது. அதிகமான மேலேருந்து விழக்கூடிய தண்ணீர்லாம் அதில் விழுந்தால் வெயிட்டு ஜாஸ்தியாக போயிருமே, அதனாலையும் மூழ்கிடக்கூடாது என்று சொன்னால் அதெல்லாம் இல்லாத அளவுக்கு என்னென்ன செய்யணுமோ அவளே எல்லாத்தையும் நல்லா செஞ்சு வைக்கிறான். செஞ்சு வச்சதுனால தான் பல நாட்கள் அது ஒரு புறம் சுற்றுது, அந்த வெள்ளம் அடிகிற வரைக்கும். கடைசியில் ஜூதி மலையில் போய் என்ன செய்யுது, அது இறங்குதுன்னு வருது. அது வரைக்கும் அந்த கப்பல் யாருடைய கண்ட்ரோலில் இருந்தது என்றால் அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில். தஜ்ரீபி அயுனினா, நமது கண்காணிப்பில் அது ஓடுது. அது அதனுடைய பயணம் செய்கிறது அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில். செஞ்ச பிறகு அந்த கப்பல் போகும்ல, மிதக்கும்ல, அது மிதந்து பயணிக்கும்ல, அதுவும் என்னுடைய கண்காணிப்பில் தான். தஜ்ரீபி அயுனினா, நம்முடைய கண்காணிப்பில் அப்படி போகும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே மாதிரி மூசா நபியை அந்த கப்பலில் ஒரு பெட்டி செஞ்சு போட சொன்னான்ல, அதில் சொல்லுமா அல்ல என்ன செய்வான்னு கேட்டால், ஒளி துசுனா அலாயினே, உன்னுடைய தாயாருக்கு நம்ம வகை செய்து அறிவித்தோம், ஒரு பெட்டியை தயாரிக்க சொன்னோம், அந்த பெட்டியை கொண்டு போய் அந்த கடலில் போட சொன்னோம். அது கடல்னால் அது ஆறு தான், அது நைல் நதியில் போட சொன்னோம். அது கரையில் ஒதுக்கணுன்னு எதிரி அதை எடுத்துக்கிடுவான், அந்த குழந்தைய எடுத்துக்கிடுவான். இப்படிலாம் சொல்லிவிட்டு வாழ்க்கை அழைக்க மகபத்தை மின்னி, உன் மீது நான் ஒரு அன்பை உனக்கு போட்டிருக்கிறேன் சொல்லிட்டு மூசா நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஏன் இதெல்லாம் செஞ்சேன்னு கேட்டால், ஒளி துசுனா அலா ஐனி, எனது கண்களில் நீ தயாரிக்கப்படணுங்கிறான். எனது கண்காணிப்பில். அது ஆற்றுல போட்டதில் இருந்த அல்லாஹ்வுடைய டைரக்ட் கண்காணிப்பு. ஆற்றுல போட்டவனே அங்கே ஒரு முதல்ல சாப்பிட்றலாம், அல்லது எவனாவது தாக்கிட்டு போயிடலாம், மூழ்கி போயிடலாம், குழந்தை அழுது பிறண்டுடலாம், அதெல்லாம் வராது. என்னுடைய நேரடி கண்காணிப்புலையாக்க உன்னை இந்த கடலில் போட்டதில் இருந்து பிறவுடைய கூட்டத்தார் எடுக்கிற வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், எனது மேற்பார்வையில் நடந்ததுங்கிறான். அதுக்கெல்லாம் பயன்படுத்துகிற வார்த்தை என்னென்னா, என் கண்ணில் நீ தயாரிக்கப்பட்டாய், என்னுடைய கண்காணிப்பில் நீ வளர்க்கப்பட்டாய்ன்னு அர்த்தம். அந்த வார்த்தையை எல்லாம் பயன்படுத்தி காட்டுறான். இது இந்த கண்ணை கொண்டு உள்ள விஷயத்துக்கு இப்படி கண்காணிப்புங்கிற அர்த்தமும் இருக்கிறது. இதே கண்ணுக்கு என்ன செய்கிறான்னு கேட்டால், வேறு ஒரு அர்த்தத்துக்கு இந்த கண்ணை பயன்படுத்தினான்லாம். என்ன படுத்தினான்னு கேட்டால், நம்ம ஒரு மனிதனுக்கு எல்லா விதமான வசதியும் செஞ்சு கொடுக்குறோன்னு வைங்களேன், செஞ்சு கொடுத்து கூட அதில் திருப்தி அடையாமல் அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி பார்க்குறான். மனநிறைவு அடையக்கூடிய எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தாலும் அந்த பக்கத்து வீடு அந்த பெருசாக இருக்குதே, இவன் கார் பெருசாக இருக்குதே, அவன் இந்த பைக் வாங்கிட்டானேன்ட்டு என்ன செய்கிறது, வேறு பக்கம் கண்ணை திருப்பி பார்க்குறாங்கல்ல. இந்த கண்ணை திருப்பி பார்க்குதல் என்பது எதுக்கு உள்ளதுன்னு கேட்டால், கண்ணை திருப்புறதுக்கு உள்ளது கிடையாது. கண்ணை திருப்புறது கொண்டு கருத்து என்னன்னு கேட்டால், கவனத்தை திருப்புறது. உனக்கு நிறைய அல்ல தந்துட்டான்னு சொன்னால் அதிலே இருக்கணுமே தவிர, இதை தாண்டி உன் கண்களை வேறு பக்கம் திருப்பாத. ஒரு அழகான மனைவி ஒருத்தனுக்கு வந்துட்டான்னு வைங்க, அது மனைவியோடு நின்றுக்கடா, என் வேறு பக்கம் கண்ணை திருப்புற அப்படின்னு சொன்னால் கண்ணை திருப்புங்கிற அர்த்தம் கிடையாது. கண்ணை திருப்பாமல் இருந்தால் கூட அது மனைவியோடவே என்ன சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி உனது கண்களை வேறு பக்கம் அலைய விடாதுன்னு சொல்லுவது கண்களுக்கு உரியது கிடையாது. இப்படி கண்களை பார்த்தாலே குற்றமா? நம்ம எல்லா வசதியும் நல்லா தந்துட்டான், பக்கத்தில் ஒரு மாளிகை இருக்குது, சும்மா இப்படி பார்க்குறோம், அது குற்றமா? அது எனக்கு வேணும்னு ஆசைப்படுறதுன்னு குற்றம். அதில் குற்றமாக உள்ள செயல் என்னென்னா, கண்களை திருப்பது எதுவுமே குற்றம் கிடையாது. எல்லாத்தையும் பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்க்க தான் இல்லை கண்ணை தந்திருக்கிறான். ஆனால் கண்ணையே திருப்பான்னு இப்படி இருக்கிற அர்த்தமாகுது. நீ கண்ணை உனக்கு எதை தந்திருக்கிறோமோ அதிலே வச்சுக்க, வேறு பக்கமே திருப்பிடாதுன்னு சொன்னால் பார்க்கவே கூடாதுங்கிற அர்த்தம் தானே அதுக்கு வருது. ஆனால் பார்க்கவே கூடாதுங்கிற அர்த்தத்தில் அந்த வார்த்தை இருக்கும், ஆனால் அதனுடைய அர்த்தம் அது கிடையாது. கண்ணை நீ பாரு, என்ன வேணாலும் பார்த்துருப்போ. ஒரு அந்நிய பெண்ணே பார்த்த சும்மா பார்க்குறேன்னு இருக்குது, அது பார்க்கலாம். நீ அதை தனதாக்கி கொள்வதற்கு வேறு மாதிரியான நோக்கத்திலாம் பார்க்கக்கூடாது. அவள் கண்களை திருப்பாதேன்ற வார்த்தை குரானில் வருகிறது. அது பல இடங்களில் கண்ணை திருப்புருங்க அர்த்தத்திலாம் வருகிறது. சில இடங்களில் கவனத்தை திருப்புற அர்த்தத்துக்கு மாறுது. கண்ணை சொல்கிறது கண்ணை திருப்பாத, அதனுடைய கருத்து என்ன, உன் கவனத்தை திருப்பிடாத, உனக்கு அல்லாஹ் என்ன தந்திருக்கான அதிலே நீ திருப்தி அடைந்து கொள், வேறு பக்கம் உன்னுடைய கண்களை திருப்பாதுன்னு சொன்னால் கண்களை திருப்புறதை சொல்லவே செய்யாது. கண்களை எல்லா பக்கமும் தான் திருப்பணும். எதிரிகளை கூட திருப்பி பார்ப்போம்,
அது கண்களை திருப்புறதுங்கிற அந்த அர்த்தத்தில் வராது. கண்களை திருப்பாதேன்னு வர்றதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால், உன்னுடைய சிந்தனையை, உன்னுடைய கவனத்தை வேறு பக்கம் திருப்பிடாதே என்பதற்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது எப்படி சொல்கிறான்? 20வது சூராத்தில் 20வது அத்தியாயத்தில் 131வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உலா தமுத்தன் ஐனைக்க, உன் கண்களை திருப்பி விடாதே, இலாமா மத்தானாபிஹி அஸ்வாஜ மின்ஹும், பல சாதனங்களை, சந்தோஷமான பாக்கியங்களை நம்ம வழங்கியிருக்கிறோம்ல, அதை நோக்கி உன்னுடைய கண்களை திருப்பிடாத. ஜஹரத்தில் ஹயாத்தி துன்யா, அது துன்யாவுடைய ஒரு கவர்ச்சி. துன்யாவுடைய கவர்ச்சிக்காக வேண்டி அவங்களுக்கு பெரிய பெரிய மாளிகையை கொடுத்துருப்பேன், பெரிய பெரிய அரண்மனை கொடுத்துருப்பேன், உன்னை குடிசையில் வச்சுருப்பேன், இருந்தாலும் அதில் உன் கண்ணை திருப்பாதேங்கிறான். திருப்பாதேன்னா அதை பார்க்கக்கூடாதுன்னு அர்த்தமா? நேரடி அர்த்தம் தானே. கண்களை திருப்பாதுன்னா பார்க்காதுன்னு அர்த்தம். இப்போ ரசூலுல்லாஹ் வறுமையில் இருக்கிறாங்க, அவங்க எதிரிகள் நல்ல வசதியாக இருக்கிறான். வசதியாக இருக்கும்போது அதை பார்க்கறது தப்பா? பார்க்கலாம், அது என்ன செய்யக்கூடாது? அவனுக்கு மட்டும் கொடுத்து எனக்கு இல்லையே, அதுதான் குற்றமாகுமே தவிர அதை கண்ணால் பார்க்கறது குற்றமாகாது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான்னா பார்க்காதுன்னு தான் சொல்கிறான். அந்த சொல்கிற பயன்படுத்துகிற வார்த்தை என்னன்னு கேட்டால், உன் கண்களை திருப்பாதேங்கிறான். அவளா தமுத்தன் ஐனைக்க, உன் கண்களை நீட்டி விடாத வேற பக்கம் அப்படின்னு சொல்லும்போது 20:131 அது சொல்லி காட்டுறான். இதே கருத்து 15:88லையும் அவளா தமுத்தன் ஐனைக்க அப்படின்னு சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏழை மக்கள் தான் இருந்தாங்க. மதீனாவில் வந்த பிறகு எல்லாமே ஏழைபாளைகள் தான் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்தாங்க. வந்தவங்களும் ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்க எந்த வசதியும் இல்லாமல் தான் வர்றாங்க. அந்த மதீனாவில் இருந்து ஏற்றுக்கொண்ட மக்களை எடுத்துக்கொண்டாலும் அவங்களும் ஏழைகளாக தான் இருந்தாங்க. செல்வந்தர்கள் ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் தான் வந்தார்கள். அப்போ அவங்க காலையிலையும் மாலையிலையும் இறைவனை தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், இந்த பெரிய பெரிய தனவந்தர்கள்லாம் நல்லா இருக்குமே, அவங்கெல்லாம் இந்த இழுத்து போட்ட அபசவத்தாவெல்லாம் வரும்ல, பணக்காரங்கெல்லாம் பேசுவாங்க, பேச்சுவார்த்தை, அந்த மாதிரி விஷயத்தை ரசூலுல்லாஹ் விரும்புகிறாங்க. எல்லாம் ஒன்றுமில்லாத பஞ்ச பராரிகளாவில் இருக்கிறாங்க, கொஞ்சம் நல்ல ஒரு வெயிட்டான பார்ட்டிகள்லாம் நல்லா இருக்குமேண்டு. எதுக்காக? சொந்தத்துக்காக இல்லை, அதெல்லாம் வந்தால் தாவா பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும், பலமாக இருப்பாங்க, பொருளாதார சிக்கல்லாம் தீருங்கிறதுக்காக வேண்டி, அவங்க தேவைக்காக கிடையாது. அவங்க தான் அதில் ஆசைப்படாமல் தனக்கு தானே ஹராமாக்கிட்டாங்களே ஜக்காத்து பொருளையெல்லாம். அது மாதிரி வசதி உள்ளவங்க தந்தாங்கன்னா நம்ம மக்கள் நல்லா இருப்பாங்களேன்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கெல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒஸ்பிர் நப்சக்க, உன்னை நீ கட்டுப்படுத்திக்கொள், அல்லதீன எதுவுன ரப்பகம் பில் கதாத்தி உள்ள அஷி, காலையிலும் மாலையிலும் இறைவனை துவா செய்கிறாங்கள்ல, பிரார்த்தனை செய்கிறாங்கல்ல, அவங்களோட உன்னை நீ கட்டுப்படுத்திக்கொள். யுரீதுன வஜ்ஹு, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி அவங்க தங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்க நோக்கம் என்ன? அல்லாஹ்வை காலையிலையும் துதிப்பாங்க, மாலையிலையும் துதிப்பாங்க. அதுக்கு நோக்கம் என்னன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய திருப்தி அடைவது தான் உங்கள் நோக்கமாக இருக்கும். அப்படி மக்களோட நீ இரி. வலா தாவது ஐநாக்க அன்ஹும், இவங்களை விட்டு உன் கண்களை வேறு பக்கம் திருப்பிடாத. யார் பக்கம்? பணக்காரன் பக்கம். அதாவது துரீது ஸீனத்தல் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தினுடைய கவர்ச்சியை நாடி. இவங்கெல்லாம் குடிசையில் இருக்கிறாங்க, அவங்களாம் அரண்மனையில் இருக்கிறான், அவனை பக்கம் கொஞ்சம் திரும்புவோமே அப்படின்னு போயிடாத. இவங்க தான் அல்லாஹ்வுக்காக இருக்கக்கூடிய மக்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி உன்னோட இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி தான் அவங்க உன்னோட சேர்ந்துருக்கிறாங்கங்கிறதுனால அவங்கள விட்டுட்டு வேறு பக்கம் நினைஞ்சிடாத. அவங்க வந்தால் நல்லா இருக்குமே, இவங்க வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு என்ன செய்யாது, நீ செஞ்சிடாத. துரீது ஸீனத்தல் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தினுடைய கவர்ச்சியை நாடி அப்படி நீ திரும்பிடாதேங்கிறான். திரும்புறதுக்கு என்ன அர்த்தம்? மனசால் விரும்புறது தான் அர்த்தம். திரும்ப பார்க்கக்கூடாதுன்னு அர்த்தமா? பணக்காரனை பார்க்காத, பணக்காரன்ட்ட பேசாதன்ற அந்த அர்த்தம் வராது. ஆனால் வார்த்தை எப்படி இருக்குது? ஒலா தாவது ஐநாக்க அன்ஹும், இவர்களை விட்டு உன் கண்களை, ரெண்டு கண்ணையும் திருப்பி உங்களை பார்த்துட்டே எரி. இப்படி இருக்க முடியும்? ரசூலுல்லாஹ்வோட இருந்த ஏழை மக்களை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இவங்களை விட்டு உன் கண்ணை வேறு பக்கம் திருப்பாதன்னா அப்போ வேறு வேலையை செய்ய மாட்டாங்களா? கண்களை இவங்கள்ட்ட வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா சாப்பிடக்கூட முடியாது, வீட்டில் போய் மனைவி மக்களோட பேசக்கூட முடியாது, கண்கள் பூரா அவங்கள்ட்ட தான் வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறாங்கல்ல. அப்படிங்கிற அர்த்தம் இங்கே வராது. இங்கே அர்த்தம் என்னது? கண்களை திருப்பாதுன்னு சொன்னால் இவங்களோட மனசை வச்சுக்க, உன் மனசு இவங்களோட இருக்கட்டும். இவங்களை தாண்டி இந்த அவன் வந்தால் நல்லா இருக்குமே, இவன் வந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி உன்னுடைய கவனத்தை திருப்பிடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி சொல்கிறாங்க. நம்ம கூட தமிழில் என்ன சொல்லுவோம்? இந்த அவன் மேலே ஒரு கண்ணை வச்சு கேட்போம், அவன் மேலே ஒரு கண்ணையை கொண்டு வைக்குவோம். கண்ணு நம்மகிட்ட தான் இருக்குது, நம்ம என்ன செய்வோம்? அவன் மேலே ஒரு கண்ணை வை. கண்ணை வைன்னா என்ன அர்த்தம்? அவனை கண்காணிச்சு ஆள் ஒரு மாதிரியான டைப்பான ஆள், திருடனா இருக்கான்னு வைங்களேன், பிக் பேட் அடிக்கிறவன்ட்டு தெரியுது, நமக்கு என்ன செய்வோம்? அவன் மேலே ஒரு கண்ணை வச்சு கேட்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் திருடான கண்காணிச்சிக்கன்னு அர்த்தம். அப்படி பல அர்த்தம் இருக்குதானே செய்ய எல்லா மொழியிலையும். அந்த மாதிரியான அடிப்படையில் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு இலக்கியமாக அந்த கண்ணை வச்சுக்கிட்டே இந்த இலக்கியம், கண்ணில் 3 விதமான இலக்கிய சொற்களால் பயன்படுத்துகிறான். ஒன்று கண் குளிர்ச்சிங்கிற ஒரு இலக்கியத்தை கொண்டுறான், அவனு மேற்பார்வைங்கிற அர்த்தத்தில் இந்த கண்களை பயன்படுத்துகிறான். கவனத்தை திருப்புறம்ல, அதுக்கு இந்த கண்ணுங்கிற சொல்லையே 3 விதமான பயன்பாடை குர்ஆன் பயன்படுத்துகிறது. 3மே இலக்கிய அர்த்தம் தான். இது அல்லாத மற்ற இடங்கள்ல எல்லாம் கண்ணு தான் அர்த்தம்.
குரானில் கண்ணுங்கிற வார்த்தை பல இடங்களில் வரும். அது கண்ணைத்தான் சொல்லுது. இந்த நமக்கு பார்க்கக்கூடிய கண் இருக்கு இல்லையா, இந்த கண்ணைத்தான் அது சொல்லுகிறது. மற்ற இடங்கள்லாம் இந்த இதான் நான் சொல்லி காட்டணும்ல, இந்த இந்த வசனங்களில் தான் கண் என்பதில் வந்து வேறு சொல்லில் நல்லா பயன்படுத்துகிறான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி வந்து போனோம்னு சொல்கிறோம்ல, செத்து போனவன், செத்த உடல். இந்த செத்த உடத்துக்கு இந்த பணம்ங்கிறத எதுக்கு சொல்லுவோம் என்று கேட்டால், அது ஒரு மனிதனுக்கு தான் பெரும்பாலும் சொல்லுவோம். ஒரு மனிதனாக இருந்து உயிர் இருந்து அந்த உயிர் போயிடுச்சின்னு சொன்னால் அது என்ன செய்வோம், அது செத்ததுன்னு சொல்லுவோம். அது மனிதன் அல்லாதே மைத்துன்னு சொல்லுவோம். எதை சொல்லுவோம், ஒரு ஆடு இருக்குது செத்து போச்சு, மைத்தா போச்சு. ஒரு ஆடு உசுரோடு இருந்த ஒரு ஆடு செத்துருச்சுன்னா என்ன செய்வோம், மைத்தா போச்சுன்னு சொல்லுவோம். ஆடோ மாடோ எதுவாக இருந்தாலும் சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், உயிர் இல்லாத விஷயத்துக்கு மைத்துங்கிறது பயன்படுத்தலாம். அகராதி அர்த்தம் எதுன்னு கேட்டால், ஒரு ஆடு செத்துச்சின்னு தான் நம்ம சொல்லுவோம். இந்த மைக்கு செத்துன்னு சொல்லுவோமா? இதுக்கு உசுரே இல்லையே, இருந்து இல்லாமல் போனால் தான் மைத்துன்னு சொல்லணும். உசுறு எதுக்கு இருக்குமோ அதில் வந்து உயிர் போயிட்டா தான் அதை மையத்துன்னு சொல்லணும். இந்த லேப்டாப்பு மையத்துன்னு சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. ஏன்னாட்டா இதில் உசுறு இருக்கவே இல்லையா, இருந்துட்டு இல்லாமல் போகணும். மையத்துன்னு எதை சொல்லணும்னு கேட்டால், ஏற்கனவே உயிர் இருக்கணும், இருந்த உயிர் இல்லாமல் போகணும், அதைத்தான் மையத்துன்னு சொல்லுவோம். உயிரற்றதெல்லாம் மையத்து கிடையாது. இப்போ இந்த கார்பெட்லாம் வந்து மைத்து தான், அது மைத்து இல்லை, அது உயிர் கிடையாதுல்ல. இப்படி தான் நிபம் இருக்குது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், ஒரு இலக்கிய உதாரணத்துக்காக வேண்டி இந்த பூமி நிலம் இருக்குல்ல, இந்த நிலத்தை வந்து ரெண்டாக பிரிக்கிறான். உயிர் உள்ள நிலம், செத்த நிலம்ங்கிறான் அல்லாஹ். நிலம் இருக்க நிலம், இந்த பூமி மண் இருக்குல்ல, இந்த மண் வந்து விவசாய நிலம். அந்த விவசாய நிலத்தை வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், சில நிலங்களை வந்து உயிருள்ள நிலம்ங்கிறான், சில நிலங்களை வந்து செத்த நிலம்ங்கிறான். அதுக்கு உயிரும் கிடையாது, அதுக்கு சாவும் கிடையாது. நம்ம நினைக்கிற எதை உயிர்னு விளங்கி வச்சிருக்கிறோமோ அந்த உயிர் கிடையாதுல. ஆனால் எதை அல்லாஹ் சொல்கிறான்னு கேட்டால், நல்லா செழிப்பாக வளர்ந்துருச்சுன்னு வைங்க, உயிரோடு உள்ள நிலம், அதில் வந்து தோட்டம் துறவு புல் புண்ணெலாம் முளைச்சி பச்சை பசேர்னு பசுமையாக இருக்குன்னு வைங்க, அது என்ன, அதுக்கு என்ன பேருன்னா உயிருள்ள ஒரு நிலம். அது ஒன்றுமே இல்லாமல் வறண்டு பொட்டலாக கிடக்குன்னு வைங்க, காஞ்சி போயிருக்கு, பல வருஷமாக எந்த ஒரு பயிர் பச்சையும் விளைய, புல் பூண்டு கூட விளையலை, அப்படி கிடக்குது, அது செத்து போன நிலம்னு இருக்குது. இப்படி அல்லாஹ் வந்து இந்த செத்து போனதுங்கிற ஒரு வார்த்தையை வந்து மண்ணுக்கு பயன்படுத்துகிறான். மண், ஊர், நகரங்கள், அது மாதிரி நாடு, அதுக்கெல்லாம் என்ன செய்கிறான், மையத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அது வந்து அகராதி அர்த்தத்தில் அது மையத்து சொல்லக்கூடாது. அகராதி அர்த்தத்தில் மையத்துனா எதை தான் சொல்லணும், உசுறு இருந்து இல்லாமல் போகணும். இருந்த உசுறு போனால் தான் அதுக்கு பேர் மையத். உசுறு கொடுக்கப்படவே இல்லைன்னா அதுக்கு பேர் மையத்துன்னு வராது. அது உயிர் உள்ளதுன்னு அதை சொல்ல முடியாது, மையத்துன்னு சொல்ல முடியாது. அந்த சொல்லு பயன்பாட்டுக்கு பொருத்தமில்லாத ஒரு இடமா போயிடும். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த பூமியில் வந்து ஒரு உயிர் கொடுக்குற விஷயத்தை உதாரணம் காட்டும்போது, நம்ம மழை இறக்குறோம். நல்லா சொல்கிறோம், மழை இறக்கு, எதுக்காக மழை இறக்குறோம் என்று கேட்டால், லி நுஹிய பிஹி பல்தத்த மைத்தா, செத்த ஊர்களை உயிர்ப்பிப்பதற்கு மழை இறக்குறோங்கிறான். செத்து போன ஊரை உசுராக்குவதற்காக நான் மழை இறக்குறேன். அப்போ செத்த ஊருக்கு, அது செத்த ஊரா, ஊர் செத்தா போச்சு இல்லை, அது உயிரை கொடுப்பானா அல்ல, ஊர் எந்திரிச்சு நடக்குமா, பேசுமா, நடமா, ஒன்றுமே செய்யாது. அதில் என்ன இருக்கும்னா, காஞ்சி கிடந்த உயிர் வந்து ஊர் வந்து செடி கொடிகள் முளைத்து, மரஞ்செடிகள் முளைத்து பசுமையாக இருக்கும். அந்த பசுமையாக ஆக்குவதற்கு தான் இலக்கியமாக என்ன செய்கிறான்னு கேட்டால், உயிரோடு இருக்கும் பொழுது எப்படி ஒரு கவர்ச்சியாக இருக்கிற ஒரு மனுஷன் இருக்கான, அழகான மனுஷன் தானே, செத்துட்டா எவனா விரும்புவானா, எப்படா தீ கொண்டே புதைக்க வந்து நினைக்கிறீங்க? ஒரு மனுஷனாக இருந்தான்னு சொன்னால், அவன் ஹயாத்தோடு இருக்கிற வரைக்கும் அவனை வீட்டில் வச்சுருப்பேன். பெற்ற தகப்பனாக இருந்தாலும் சரி, கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, புருஷனாக இருந்தாலும் சரி, எது வரைக்கும் வச்சுருப்பீங்க? அந்த ஒரு 24 மணி நேரம் அந்த வாடை வராத வரைக்கும் வச்சுட்ருப்பீங்க. அதுக்கு பிறகு என்னவாயிரும், எந்த இயக்கமும் இல்லாமல் போனவொன்னே அது வந்து வெறுத்துட்டு கொண்டே புதைக்க தான் பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்குதா இல்லையா? அந்த வறண்ட பூமி என்பது எந்த ஒரு பயனும் இல்லை, யாருக்கு எந்த புண்ணியமும் இல்லை. அப்படிங்கும்போது என்னவாச்சுன்னா செத்து போன மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் வந்து அது செழிப்பாக வந்தவுடனே உசுரோட உள்ள மனிதன் எப்படி கொஞ்சுவார்களோ, எப்படி பார்ப்பார்களோ, எப்படி ரசிப்பார்களோ, அந்த மாதிரி அந்த வயலை ரசிப்பான்ல மனுஷன். அப்போ உயிர் உள்ளது மாதிரி வருதுல்ல, அதுதான் உயிர். உயிரை கொண்டு கருத்து என்னன்னு கேட்டால், நம்ம எதை உயிரென்று வழங்கி வச்சுக்கிறோமோ அந்த உயிர் கிடையாது. வேற எந்த உயிரென்று கேட்டால் செழிப்பு தான் சொல்கிறான்ல. அந்த செழிப்பை என் உயிருக்கு ஒப்பிடுறான்னு கேட்டால், செத்ததை வந்து வெறுப்பாங்க, உயிர் உள்ளதை ரசிப்பாங்க. இதை ரசிப்பதற்குரியதை ஒப்பிட்டு காட்டி என்ன செய்யறான், இதை ரசிப்பீங்க நீங்கள், நான் அதில் ஏற்கக்கூடிய இந்த செட்டப்புகளை மலையை இறக்கி அதை ஒரு செழிப்பாக நான் ஆக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க, கவர்வீங்க, அதில் ஈர்க்கப்படுவீங்க, போன மாதிரி வெறுக்க மாட்டீங்க. அப்படிங்கிறதுக்காக தான் அல்ல என்ன செய்யறான்னு கேட்டால், அந்த ஊரையே மையத்துங்கிறான். எப்படி சொல்கிறான், மலையை இறக்கணும். 25:49 வசனத்தில் சொல்கிறான், லி நுஹிய பிஹி பல்தத்த மைத்தா, இந்த மலையின் மூலமாக செத்து, பல்தத்தன ஊர், பல்தத்த மைத்தா செத்த ஊர்களை நம்ம உயிராக்குகிறோம். மழையை பெய்ய வைக்கிறோம், ஊர் செத்து கிடக்குது, வறண்டு கிடக்குது. இந்த மழை பெஞ்சவுடனே அப்படியே தலை நினைஞ்சிருது. முளைச்சி பார்த்தா ஒரு அலங்காரம் பண்ணி ஒரு புது பொண்ணு அலங்கரிச்ச மாதிரி ஒரு நிலையில் அந்த பூமி மாறிடுதா இல்லையா?
அந்த உதாரணத்தை எல்லாம் காட்டுறான். செத்ததுக்கு அர்த்தம் செத்ததுங்கிற அர்த்தம் கிடையாது. அது மாதிரி உயிராக்குறதுக்கும் உயிராக்குற அர்த்தம் கிடையாது. உயிரை வாக்கிவிட்டான், அந்த மண்ணுக்கு உசுறு வந்துருச்சா? மண்ணுக்கு உசுறு வரல. மண்ணுக்கு உசுறு வரவும் இல்லை, சாவும் இல்லை. ஆனால் என்ன செய்கிறான்னு கேட்டால், மையத்து மாதிரியும் காஞ்ச பூமியை மையத்து மாதிரியும் செழிப்பான பூமியை உயிர் உள்ளது மாதிரியும் ஒரு ஒப்பீடு செஞ்சு ஓமைகள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 36வது யாசின் சூராவோட 33வது வசனத்தில் ஆயத்துலகும் அவர்களுக்கு ஏதாவது எதுக்கு இது சொல்கிறான்னு கேட்டால், இறைவன் எப்படி செத்து போனாலும் உயிராக்குவான்னு கேட்டாங்க. ரசூல்லாட்ட என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், செத்து மண்ணோட மண்ணாக மக்கி போன பிறகு எங்களை எப்படி எல்லாம் உயிராக்குவோம்? யுகையில் இல்லாமல் ஓஹிய ரமீம், மக்கி போன பிறகு எலும்புகளையும் உயிராக்குவான். அடக்குறோம் ஒன்றும் இல்லாமல் போச்சு, எலும்பு கூட மிஞ்ச மாட்டேங்குது, அவனை போய் திரும்ப உயிராக்குவான்னு சொல்கிறீங்களே, எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அல்ல ஆதாரம் சொல்கிறான். என்ன ஆதாரம்னு சொன்னால், ஆயத்துலகும் அவர்களுக்கு ஒரு சான்றை நான் தருகிறேன். என்ன சான்றுன்னா, அருதுல் மைத்தது செத்த பூமி எடுத்துக்க. இது நேற்று வரைக்கும் அதில் ஏதாவது புல் இருந்துச்சா, முளைச்சிச்சா, ஏதாவது ஒரு செடி கொடி இருந்துச்சா, ஒரு காய்கறி இருந்துச்சா? ஒன்றும் இல்லாமல் தானே இருந்துச்சு. அதை நான் செழிக்க செய்யணும் இல்லைடா, அதை செஞ்ச மாதிரி உன்னை ஆக்க முடியாதுல கேட்குறான். செத்து போனதை உயிராக்குறதுக்கு உதாரணம் என்னென்னு கேட்டால், ஆயத்துலகும் அவர்களுக்குரிய சரியான சான்று என்னவென்றால், அருதுல் மைத்தத்து செத்து போன பூமியாகும். அகையைனாகா அதனை நம்ம உயிராக்குகிறோம். அஹ்ரஜனா மின்ஹா ஹப்பன் அதிலிருந்து தானியங்களை வெளிப்படுத்துகிறோம். மின்ஹு தாயக்குலூன் அதை இவர்கள் சாப்பிடுகிறார்கள். அப்போ நீ சாப்பிட்றியே, இந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு? கட்டாந்தரையாக இருந்துச்சு, பொட்டல் வழியாக இருந்துச்சு, அது வெறுக்கத்தக்க ஒரு நிலையில் இருந்துச்சு, செத்து போய் கடந்துச்சு. செத்து போன பூமிக்கு அது உனக்கு பயிர் உணவு தர்ற அளவுக்கு உயிருள்ளது மாதிரி நான் ஆக்கியிருக்கிறேன்னு சொன்னால், நீ செத்த பிறகு உன்னை உயிராக்க மாட்டானா? எல்லாம் ஒரு கமாண்டில் நடக்கிறது தானே. அல்லாஹ் ஆகுனா ஆகிறது தானே. வறண்டு போண்டு உத்தரவு போட்டானா வறண்டு போயிடும், எவ்வளோ மழை பெஞ்சாலும் வறண்டு தான் போயிடும். உற்பத்தி ஆகுன்னு உத்தரவு போட்டானா உற்பத்தி ஆகும். கட்டளையை கொண்டு எல்லாம் குன்பயக்கூன் தான். இது ஆராத செய்ய நையக்கூடளவு குன்பயக்கூன். எதையாவது அல்லாஹ் உருவாக்க நாடினால் குன் ஆகு என்று சொல்வான், பொய்யக்குன் ஆகிவிடும். அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், மறுமையை நம்பாதவங்களுக்கு சொல்கிறான். நீ மறுமையை நம்ப மாட்டேங்கிறியா? செத்து போன பிறகு எப்படி உயிராக்குவான்னு கேட்குறியா? இந்த ஆகுதுல செத்து போன பிறகு தானே அது பூமி உயிராகுது, அதிலும் தெரிஞ்சுக்க. இது எப்படி ஆச்சு? நீ என்ன காரணம் சொல்லு. அதில் என்ன இருந்துச்சு, எப்படி உற்பத்தி ஆச்சு? அல்லாஹ்வுடைய கட்டளை தான் ஆகுது. அப்போ ஆயத்துல்லஹமுல் அருதுல் மைத்தது செத்து போன பூமி அவர்களுக்கு ஒரு சான்றாக இருக்கிறது. அகையைனாக அதை நம்ம உயிராக்கி இருக்கிறோம், உயிர்ப்பித்திருக்கிறோம். அஹ்ரஜனா மின்ஹா ஹப்பன் அதிலிருந்து தானியங்களை நம்ம வெளிப்படுத்தி இருக்கிறோம். மின்ஹு தாக்குலோன் அதை இவர்கள் சாப்பிட்டு கொண்டும் இருக்கிறார்கள், அதான் ஆதாரம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதே மாதிரி 35:9 வசனத்தில் இதே மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான்டா, ஒல்லாஹுல்லதி அரசலரியாக இதே மாதிரி விஷயம்தான். அல்லாஹ் காற்றை அனுப்புகிறான். காற்றை அனுப்பணும்னு என்ன செய்யறான்னா, துசீரு சஹாபன் அது மேகத்தை உசுப்பி விடுகிறது. சுக்குனாகு உடனே நம்ம அந்த மேகத்தை மழை நீராக ஆக்கி அதை பொழிய செய்கிறோம். இலா பலதின் மையத்தான ஊருக்கு, செத்த ஊருக்கு நம்ம என்ன செய்கிறோம், அந்த மழையை காற்று அனுப்புகிறோம். அது மேகத்தை திரட்டிக்கிட்டு வருது. செத்து போன பூமியில் மழையை பொழிய வைக்கிறோம். ஃபஹியனா பிஹில் அர்ல பாத மௌத்திஹா அந்த பூமி செத்ததற்கு பிறகு அந்த பூமிக்கு ஹயாத்தாக்குறோம், பூமிக்கு உசுரை கொடுக்குறோம். கதாலிக்கன் நுசூர் திரும்ப எழுப்புறது இப்படி தாண்டா. திரும்ப எழுப்புற எப்படின்னு கேட்குறீங்களே, அதுவும் இப்படி தான். அப்போ ஒரு மணி காஞ்சி போய் கிடஞ்சி அதில் முளைக்கக்கூடிய தன்மை இருந்துச்சுன்னு உனக்கு தெரியவே செய்யாது. அதுக்கு தண்ணி தேவைப்படும். அதை நான் தான் ஓட்டிகிட்டு வர்றேன், மேகத்தை கட்டளையிடுறேன், காற்று கட்டளையிடுறேன். காற்று மேகத்தை இழுத்து அடிச்சுக்கிட்டு வருது. உன் இடத்துல தான் அது பெய்யணும்னு சொல்லி நான் ஆர்டர் பண்ணேன்னா அந்த இடத்துல உடனே கொட்டி தள்ளிடுது. இங்கே பெய்யுது, அங்கே பெய்ய மாட்டேங்குதுல்ல. ஒரு பகுதியில் பெய்யுது, ஒரு பகுதியில் பெய்ய மாட்டேங்குது. எந்த இடத்துல நான் உயிராக்க நினைக்கிறேனோ அந்த இடத்துல அந்த முளை கொட்டுகிறது. கொட்ட உடனே என்ன செய்கிறேன்னு கேட்டால், பொசுக்குனாக இலா பலதின் மையத்தின் செத்துப்போன ஊர்களுக்கு நான் அதை மழையாக பொழிவிக்கிறேன். ஃபஹியனா பிஹில் அர்ல பாத மௌத்திஹா அந்த பூமி செத்ததற்கு பிறகு அந்த மழையின் மூலமாக பூமியை நான் உயிராக்குகிறேன் என்று சொல்லிவிட்டு, கதாலிக்கன் நுசூர் திரும்ப எழுப்புதலும் இப்படித்தான் நிகழும் என்று சொல்வதில் இங்கே அல்ல என்ன செய்யறான், பூமியை வறண்ட பூமியை செத்தது என்றும் அதுக்கு மழையின் மூலமாக அல்லாஹ் பயிர் பச்சைகளை விளையக்கூடிய தன்மையை கொடுக்குறான்ல, அது உயிர் என்றும் அல்லாஹ் செத்து. இதெல்லாம் ஒரு இலக்கியம் தான், நேரடி அர்த்தம் கிடையாது. எங்கள் உயிர் இருந்தால் உயிரை காட்டு, நிரூபித்து காட்டுன்னு சொன்னால் முடியுமா? ஒரு வயலில் போய் உயிர் இருக்குன்னு இறை சொல்கிறான், உயிர் காட்டுன்னா எங்கள் உயிர் இருக்கிறதுக்கு உயிர் கிடையாது. அதே மாதிரி 50வது சூறாவில் 11வது வசனத்தில் அவுஹை நாபிகி மலையின் மூலமாக நம்ம அஹியை நாபிகி மலையின் மூலமாக நம்ம உயிர்ப்பிக்கிறோம். பல்தத்தன் மைத்தா செத்துப்போன ஊர்களை உயிராக்குகிறோம். கதாலிக்கல் ஹுரூஜ் இப்படித்தான் பூமியிலிருந்து நீங்கள் திரும்ப எழுப்பப்படுவது இப்படித்தான் நடக்கும். பூமியிலெல்லாம் போயிட்டீங்க, ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டீங்களா, ஆகுமீங்க, இதெல்லாம் எந்திரிச்சிடும். சூர் ஊதுவார் எந்திரிச்சிருவீங்க எல்லாரும்.
அதுலேருந்து நான் வெளிப்படுத்துவேன். இங்கே ஒன்றும் இல்லாமல் இருந்த இடத்துலேருந்து எப்படி முளைச்சி வெளியே வர வச்சேனோ அந்த மாதிரி என்ன செய்வேன், வெளிப்படுத்தி காட்டுவேன்னு சொல்லும்போது அதைத்தான் சொல்லி காட்டுறான். அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னு கேட்டால், அந்த மையத்துங்கிற வார்த்தை அகராதியில் என்ன அர்த்தம் நமக்கு விளங்கி வச்சுருக்கிறோம். ஹயாத்துங்கிறது என்ன அர்த்தம்னு விளங்கி வச்சுருக்கோம். ஹயாத்துனா உயிர். ஆனால் உயிர் இல்லாத ஒன்றை உயிர்ன்னு எல்லாம் சொல்கிறான். மையத்தாக இல்லாத ஒன்றை மையத்து என்று சொல்கிறான்னா அது நேரடி அர்த்தத்தில் சொல்லப்படவில்லை. மையத்து மாதிரி ஒரு தன்மை யூஸ்லெஸ்ஸாக இருக்குது. மையத்து யூஸ்லெஸ் தானே, மையத்துக்கு ஒன்றுக்கு உதவாதுல. அப்போ மையத்து யூஸ்லெஸ்ஸாக போகுதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இருக்கிறதுனால அதை மையத்துங்கிறான். உயிரோடு உள்ளவன் யூஸ் ஆவான், அது பயனுள்ளதாக இருக்கும். உயிரோடு உள்ள எந்த ஒன்றாக இருந்தாலும் பயனுள்ளதாக இருக்கும். அப்போ இந்த விவசாய நிலைகள் ஏதாவது உற்பத்தியான பிறகு அது நம்ம பயனுள்ளதாகிடுது, யூஸ் ஆகக்கூடியதாகிடுது. அந்த ஒரு கருத்தை உள்ளடக்கி தான் எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் இந்த வார்த்தையை ஒரு இலக்கியமாக சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அடுத்து என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய விஷயம் எந்த ஒன்றையும் அவன் உடல் பூரா உணர்வதற்குல, இது கண்ணுக்கு மகிழ்ச்சி அடைவதற்கு அதை பயன்படுத்தினான்ல, அதை விட மனிதனுடைய உறுப்பு நாக்கு இருக்குல்ல, இந்த நாக்கு தான் இந்த அனுபவிக்கிற எல்லா உறுப்புகள்லையும் அது முழுமையாக அதை ரசித்து பயன்படக்கூடிய நாக்காக தான் இருக்குது. கைனால் ஒன்று தொட்டிங்கன்னு ஏதாவது இருக்குமா? அதில் இருக்க நாக்குனால சர்க்கரை தொட்டு அப்படி நிற்குதுல. நாக்குக்கு என்ன தன்மை இருக்குன்னு கேட்டால், அதில் எதை நீங்கள் அதை சுவைச்சாலும் என்ன செய்யும், அது நாக்கோடு நிற்காது. நாக்கில் மூளைக்கு போய், மூளையிலேருந்து தொண்டை வரைக்கும் போய், குடல் வரைக்கும் போய், அது உள்ள தள்ளுற வரைக்கும் போட்டு வரையும் நடக்குது. நாக்கில் ஒன்றை சுவைத்து பார்த்தல் என்ற தன்மை நாக்கில் தான் இருக்குது. எல்லா உறுப்புகளும் பல இன்பங்களை அனுபவித்தாலும் அந்த நாக்கு அனுபவிக்கிற மாதிரியான, அதனால தானே வகை வைத்தன ஹோட்டல் எல்லாம் எதுக்கு வருது, எல்லாமே அந்த நாக்காக தான் அப்படி செய்கிறாங்க. வகை வகையாக செஞ்சு காட்டுறதுக்கு என்ன, இந்த நாக்கு தான். இந்த நாக்குக்கு இதுக்கு தேடுது. நாக்கில் எல்லா வகையும் செய்யணும். கைக்கெல்லாம் அப்படி கிடையாது. கை உடம்பு காலுக்கெல்லாம் பெருசாகலாம் அது எதிர்பார்க்காது, பெரிய ருசியெல்லாம் அது பார்க்காது. வழங்குதா, குளிர்னா ஒரு சொட்டரை போட்டுவிட்டு போயிட்டு இருப்பானது, அதுக்கு மேலே அது ஒன்றும் தேவை கிடையாது. கைக்கெல்லாம் உடம்புக்கெல்லாம் அதுதான். ஆனால் நாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன, ருசி பார்த்து சுவைத்தல் இருக்குல்ல, இந்த 5 புலன்களில் சுவை, ஒளி, ஊர், ஓசை, நாற்றம்னு சொல்கிறாங்களா 5 புலன். இந்த 5 புலனில் இந்த சுவைங்கிற ஒரு புலன் மட்டும்தான் உடம்பு முழுசு நிறையக்கூடியது. உடம்பு பூரா நிறைஞ்சிடும். அப்படி ஜூஸு குடிச்சு பார்த்து என்ன செய்யும், நாக்குக்கு மட்டுமா நல்லா இருக்கு, அப்படி இல்லாமல் நிறைஞ்சு போயிடும். உடம்பு முழுசுமே என்ன செய்யும், அது குளிர்ச்சி நல்லா அடைஞ்சிடும். அது மாதிரி பிரியாணி சாப்பிட்டா கூட நாக்குக்கு மட்டுமா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நாக்கு வேலை, அதுக்குள்ளே போயிடும் உனக்கு தான். அதுக்கப்புறம் பாடி தான் சாப்பிட போகுது. அப்போ எல்லாமே இந்த நாக்கில் உள்ள விஷயம் தான் என்ன இருக்குன்னா ரொம்ப அனுபவிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அனுபவிக்கிற எல்லாத்துக்கும் சுவைத்தல்னு போட்டு விட்றான்ல குரானில். எதெல்லாம் நீ அனுபவிக்கிறியோ அதில் நல்லது நீ அனுபவித்தாலும் சரி, கெட்டது அனுபவித்தாலும் சரி, நல்லா ருசி பாடுற மௌத்துக்கு எல்லாம் சொல்கிறான். மௌத்தை ருசி பாருங்கிறான். என்ன மௌத்து என்ன ருசி பார்க்குற விஷயமா, எதுக்கு அதை சொல்கிறான்னு கேட்டால், மௌத்துக்கு அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்த, மரணத்தை சொல்கிற எல்லா இடத்துலையும் உதாரணமாக குண்டு நப்சின், ஒவ்வொரு ஆத்மாவும் தாய்க்குத்துல் மௌத்தை சுவைக்கக்கூடியதுங்கிறான். சுவைக்கவா செய்கிறோம், திண்டா பார்க்குறோம் இல்லை. அப்போ சுவைத்தல் என்பது எப்படி நாக்கு உணர்ந்து நீ விளங்குகிறாயோ, அந்த மாதிரி மரணம் என்பதையும் ஒரு உணவு மாதிரி ஆக்கி, மரணத்தை ஒரு பானம் மாதிரி அல்ல உணவு மாதிரி ஆக்கி, இதை தின்னுடா, இதை குடிடான்னு, இதை குடிக்காத ஆளே கிடையாதுங்கிற மாதிரி எல்லாம் செய்கிறான். அந்த மரணத்துக்கு ஒரு வடிவத்தை கொடுக்குறான். என்ன வடிவத்தை கொடுக்குறான், ஒரு பிரியாணி மாதிரி வடிவம் அல்லது ஒரு ஜூஸ் மாதிரி வடிவத்தை கொடுத்து, இதை தின்னு, இதை தின்று தான் ஆகணும். எவனாக இருந்தாலும் எந்த உயிராக இருந்தாலும் என்ன செய்யணும், இதை சாப்பிட்டு ஆகணும். மரணத்தை மரணித்து ஆகணும் என்பதற்கு பதிலாக மரணத்தை ருசி பார்த்து ஆகணுங்கிறான்லாம். இது கிண்டலாக சொல்கிறான். இது ருசி பார்க்குறதுங்கிற எதுக்கு நம்ம சொல்லுவோம், நல்லதுக்கு தானே சொல்லுவோம். கிண்டலாகவும் சில சொல்லுவாங்கல்ல, நல்ல அறிவாளி வர்றாரு அப்படி சொல்லுவோம். கொடை உள்ளல் வர்றாருங்கிறோம்ல, ஒன்றா நம்பர் கஞ்சனாக இருப்பான், அவன் என்ன செய்வான், அந்த கொடை உள்ளல் வர்றாரு, வள்ளல் வந்துட்டார், பாரி வள்ளல் வந்துட்டாருமோம்ல, அந்த மாதிரி உள்ள விஷயமும் இலக்கியத்தில் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு கிண்டல் வகையில் என்ன செய்கிறான்னு கேட்டால், நல்லதுக்கு சொன்னால் கிண்டல் கிடையாது, கெட்டதுக்கு போய் சொன்னால் கெட்ட ருசி பாருங்க, மௌத்த ருசி பாருங்கன்னா அது என்ன ருசி பார்க்குற விஷயம் கிடையாது, வெறுக்கிற விஷயமாவும் இருக்குது. ஆனால் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் கிண்டல் அடிக்கிறான். இறைவன் என்ன செய்ய, நீங்கள் பண்ணுற மாதிரி கிண்டலாக பேசுகிற மாதிரி, கேலியாக பண்ணுற மாதிரி மரணத்தை ருசி பாடுறானி அப்படின்னா, ருசி பார்க்குறதுங்கிற எதுக்கு நம்ம சொல்லுவோம், நம்ம எதை மனசார விரும்புவோமோ, எதை லைப்போமோ, ஆசைப்படுவோமோ, அதில் தானே ருசி பார்க்குறோன்னு சொல்லுவோம். ருசி பார்க்க இதை ருசி பாருன்னு சொல்லுவோமா, இதை கொஞ்சம் ருசி பாருன்னா இது எப்படி என்ன ருசி பாருன்னு கேட்பீங்களா இல்லையா? இதையாச்சும் பரவாயில்லை. ஒரு எட்டிக்காயை கொடுத்து ருசி பாருன்னா, எட்டிக்காய் உலகத்துக்கு கசப்பாக இருக்கும், அதை ருசி பார்க்கணும். ருசி பார்க்க யாராவது பார்க்குவானா, பார்க்க மாட்டான். அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், மூத்தை ஒரு பானம் மாதிரியோ அல்ல உணவு மாதிரியோ, சுவைத்தல் ரெண்டு தானே, ஒன்று திட உணவாக இருக்குது இல்லை திரவ உணவாக இருக்குது, ரெண்டையுமே சுவைக்குதல் தான். அந்த மௌத்து என்பதை ஒரு பானமாக ஆக்குறான் அல்லது ஒரு உணவாக கருதுறான். உணவு மாதிரி பிரியாணி மாதிரி ஆக்கிக்கிட்டு, இந்த மௌத்துங்கிற பிரியாணி சாப்பிடு,
இதை சாப்பிடாம ஒருத்தனை இருக்க முடியாது, சாப்பிட்டு தான் தீரணும். அப்போ மௌத்துங்கிற உணவை நீ சாப்பிட்டு ஆகணுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது சுவைத்தல்ங்கிறத அல்லாஹ் பயன்படுத்தும். எப்படி குல்லு நஃப்ஸின் ஒவ்வொரு ஆத்மாவும் தாயிகத்துல் மௌத் மரணத்தை சுவைக்கக்கூடியதாக இருக்கிறது என்ற விஷயம் 21வது சூறாவில் 35வது வசனத்திலையும் இருக்கிறது, 3வது சூறாவில் 185லையும் இருக்கிறது, 29ல் 57வது வசனத்திலையும் இருக்கிறது. இது 3ல் என்ன வருதுன்னு கேட்டால் குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைக்கக்கூடியதாக இருக்கிறது. மௌத்துங்கிற அந்த பானத்தை அல்லது மௌத்துங்கிற அந்த உணவை அல்லது மௌத்துங்கிற அந்த கனியை சாப்பிட்டே தீர வேண்டும், நீங்கள் சாப்பிடாமல் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் உதாரணம் காட்டிடுறான். ஒரு கிண்டலும் பண்ணுறான்ல, என்னோட ஆட்டம் திமிரு பிடிச்ச அலைஞ்சியல்ல, இதை திண்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எதை ருசிக்க மாட்டானோ அதை ருசிப்பீர்கள்னு சொல்வதன் மூலமாக அவன் என்ன செய்யறான், நம்முடைய மண்டக்கணங்கள் அந்த திமுருக்கு தகுந்த மாதிரி வார்த்தையை போட்டு என்ன செய்யறான், அல்லாஹ் ஒரு மரணடி மாதிரி கொடுக்குறான். இதே மாதிரியான அந்த மௌத்துங்கிற விஷயத்தை சுவைத்தல் மாதிரி இன்னும் பல விஷயங்களையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம